உள்ளே ஒரே கூச்சலும் குழப்பமும் அழுகையுமாக இருந்தது. அரை தூக்கத்தில் இருந்த சேகர் படக்கென விழித்தான். ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. ஃபேன் சுழன்று கொண்டிருந்தது. 13 வயது மிலி அழுதபடி ஓடி வந்தாள். அப்பா. என்னடா? அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல, நீ கொஞ்சம் சொல்லேன்பா. சேகர் திரும்பினான். ஜீவா உள்ளே இருந்து வேகமாக வந்து கொண்டிருந்தாள். என்ன ஜீவா? நாளைக்கு மேக்ஸ் பரீட்சை, இன்னும் முடிக்க வேண்டிய போர்ஷன் ஏராளமா இருக்கு. நான் தூங்க போறேன்னு சொல்றா. எப்படிங்க? சேகர் திரும்பினான். என்னடா மெலி? என்னால முடியலப்பா, மனசுல பதியலப்பா, ரொம்ப களைப்பா இருக்குப்பா, என்னை விட்டு சொல்லுப்பா. எப்படிங்க முடியும்? சரி ஜீவா, இப்படி செய், இப்ப தூங்க விடு. காலையில 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பு. 4 மணி நேரம் அதிகாலை மனசை இருத்தி படிச்சா முடிச்சிடலாம். என்னடா ராஜா, செய்றியா? சரிப்பா. இல்லைங்க, அவ செய்ய மாட்டா. உங்களுக்கு தெரியாது, காலையில 6:30 மணிக்கு இவளை எழுப்புறதுக்குள்ள எனக்கு கண்ணு வெளியே வந்துடுது. கண்டிப்பா உட்கார மாட்டா. அப்புறமா எதுவும் தெரியாம மேக்ஸ்ல ஃபெயில் ஆவா. இப்போ உட்கார்ந்தாகணும். என்னம்மா? அவன் கேட்கும் போதே மிலி ஒரு பக்கமாக சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஜீவா தட்டி எழுப்பினாள். விடு ஜீவா, தூங்கட்டும். என்னங்க பேசுறீங்க நீங்க? பைத்தியமா உங்களுக்கு? ஃபெயில் ஆயிட்டா நான் பட்ட பாடு அத்தனையும் வீணா போயிடும். ஆக மாட்டா, அப்படி சொல்லாத. தட்டி கொடுத்து கொண்டு வரலாம். தூக்கம் வந்துட்டா மனசுல ஏறாது ஜீவா, அத புரிஞ்சுக்கோ. ஏறித்தான் ஆகணும். சொல்றது சுலபம் ஜீவா, படிக்கிறத அவதானே. அப்படி விட்டுட்டா, இறக்கப்பட்டுட்டா அவ படிக்க மாட்டா, புரியுதா? இத பாரு ஜீவா, அவ மண்டையில ஏற வேண்டாமா? ஏறணும், ஏத்தணும். ஆபீஸ்க்கு லீவு போட்டு நான் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கேன். நியாயம்தான், விடுங்க. உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. இப்ப அதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. எழுந்து வாடி. ஏறத்தாழ மகளை அடித்து எழுப்பி கதற கதற இழுத்து கொண்டு போனாள். சேகருக்கு பாவமாக இருந்தது. பேச முடியாது, வழியும் இல்லை. ஒரு சுமாரான பள்ளியில் 8வது படிக்கும் மிலி. இந்த பள்ளியில் படித்தால் பெரிய உயரத்தை தொட முடியாது. அதனால் வேறு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால்தான் எதிர்காலம். அங்கு சேர்க்க இங்கே குறைந்தபட்சம் 80% எடுத்தாக வேண்டும். தவிர பெரிய தொகையும் கட்ட வேண்டும். கடந்த 2 மாதங்களாக விட்டுவிட்டு இப்போது லீவு போட்டு மகளை பிழிந்து எடுத்து கொண்டிருக்கிறாள் ஜீவா. இதோ தேர்வும் வந்துவிட்டது. பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. குழந்தைக்கு அம்மாவின் அதிகபட்ச டார்ச்சரில் படிக்கவே பிடிக்காத ஒரு நிலை உருவாகிவிட்டது. சேகர் தட்டி கேட்டால் சண்டை வருகிறது. குழந்தைய நீங்க செல்ல கொடுத்து கெடுக்கிறீங்க. அவ நமக்கு ஒரே குழந்தை ஜீவா, அது எனக்கு தெரியாதா? அவளை பெத்தெடுத்த தாய்னா 4 வருஷங்கள் கழிச்சு பிறந்தவ. அதுக்காக எப்பவும் மடியில போட்டு தாளாட்ட முடியுமா? சலுகை காட்டி அவ எதிர்காலத்தை நாமே இருட்டாக்க கூடாது இல்லையா? அப்படி நான் சொல்லல ஜீவா. இல்லைங்க, பெத்தவங்களா இருந்தாலும் கண்டிப்பு காட்ட வேண்டிய இடத்துல காட்டித்தான் ஆகணும். என்னதான் நமக்கு ஒரே குழந்தையா இருந்தாலும் காலம் முழுக்க அவன் நம்ம கூடவே இருக்க முடியாது. நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சாதான் நல்ல வாழ்க்கை அமையும். இப்ப அவ சிரிப்பு முக்கியம்னு நினைச்சா நாளைக்கு அழுவா. வேண்டாங்க. ஜீவா சொல்வது நியாயமாக இருந்தது. சேகர் விட்டுவிட்டான். ஜீவாவும் வீட்டு வேலைகளை கவனித்தபடி ஆபீஸுக்கும் போய்கொண்டு கடுமையாக உழைப்பவள். சேகருக்கு மாதம் ₹1,00,000 வருமானம் என்றால் ஜீவாவும் 70 வரை வாங்குகிறாள். சொந்த வீடு, கார் என எல்லா வசதிகளும் கடந்த 4 ஆண்டுகளில் வந்துவிட்டது. பேங்க் லோன் தான். இருவரும் கை நிறைய சம்பாதிப்பதால் பிரச்சனை இல்லை. ஜீவா உழைப்பதற்கு தயங்க மாட்டாள். ஆனால் யாரும் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. விடமாட்டாள். படக்கென கேட்டு விடுவாள். சேகரின் அம்மா இங்குதான் இருந்தார். ஜீவாவை வேலையை விடு, குடும்பத்தை பராமரிக்கணும், என் பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறான் என்ற நச்சரிப்பு ஒரு கட்டத்தில் தாங்கவில்லை. எதுக்கு நான் வேலையை விடணும்? நான் ஆபீஸ்க்கு போற காரணமா இங்க என்ன நின்னு போச்சு? எனக்கு வயசாச்சு, முடியல. உங்களை நான் வேலை செய்ய சொன்னனா? குழந்தை ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு வரும்போது பசிக்கு டிஃபன் கூட தர முடியல. அதான் பிஸ்கட் பிரெட் எல்லாம் இருக்கே. நாக்கு செத்து போகும். சரி, இது வரைக்கும் சமையலுக்கு நான் ஏற்பாடு பண்ணின 4 பேரையும் டார்ச்சர் பண்ணி நீங்க விரட்டி விட்டாச்சு. இந்த வீட்ல நீங்க இருக்கிற வரைக்கும் யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க. என்ன போக சொல்றியா? ஒரு காலும் இல்ல. ஆனா மத்தவங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எனக்கு வயசாச்சு. அப்ப பேசாம இருங்க, மத்தவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கங்க. இப்படியே வாக்குவாதம் வலுத்து ஒரு நாள் அம்மா பெட்டியை தூக்கி விட்டாள். சேகர்,
உன் பொண்டாட்டி பேசுற பேச்சு என் உடம்புல ஊசி குத்துற மாதிரி இருக்கு. இத பாருங்க, நான் எதுவும் தப்பா பேசல. பாருடா, உடனே முகத்துல அடிச்ச மாதிரி பதில். என் வயசுக்கு தாங்கிக்க முடியல. நான் உன் தம்பி செந்தில் கிட்ட போறேன். உன்னை நினைச்சாதான் பாவமா இருக்கு. இவ கூட குப்பை கொட்டணுமே. கடுப்பாக்கி விட்டாள் ஜீவா. வேற வழி இல்ல, நானும் சம்பாதிக்கலனா இத்தனை வசதியா உங்க பிள்ளையால வாழ முடியாது. பாத்தியாடா, அவ தயவு இல்லாம நீ வாழ முடியாதுன்னு சொல்றா. தப்பில்லையே, அதுதானே உண்மை. அம்மா புறப்பட்டு போய்விட்டாள். சேகருக்கு அனுப்ப மனமும் இல்லை. தடுத்தாள். தினசரி போராட்டம்தான். விட்டுவிட்டான். அம்மா போன பிறகு குடும்பத்தில் ஓரளவு நிம்மதி இருக்கும் என்று நினைத்தால் இப்போது மகளின் படிப்பால் பிரச்சனை பூதாகரமாகிவிட்டது. ஜீவா யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தரவே மாட்டாள். ஒரு புள்ளியை வைத்து இலக்கை நிர்ணயித்து விடுவாள். அதை அடைந்தே தீர வேண்டும். குழந்தைகளிடம் இது செல்லுபடியாகுமா? விட்டு பிடிக்க வேண்டும். சொல்லி பார்த்து விட்டான். இத பாருங்க, ஒரு நாள் அவ கூட உட்கார்ந்து நீங்க பொறுமையா பாட சொல்லி கொடுத்ததுண்டா? இல்ல ஜீவா. காரணம், உங்களுக்கு பொறுமை இல்ல, நேரமும் இல்ல. அதுக்காக உங்களை நான் குறை சொல்லல. ஆனா நான் காட்டுற கண்டிப்பா தடுக்காதீங்க. குழந்தையோட எதிர்காலம் முக்கியம். விட்டுருங்க. சொல்வது நியாயம்தான். கூடுமானவரை சேகர் தலையிடுவதில்லை. ஆனால் இப்போது பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டி கொண்டிருக்கிறது. குழந்தை படும் சங்கடத்தை தாழ முடியவில்லை. நேரம் இரவு 10:30. மிலி இப்போது மறுபடியும் அழுதபடி ஓடி வந்தது. என்னம்மா? அம்மா அடிக்கிறாங்கப்பா. என்ன ஜீவா, மிலி வளர்ந்துட்டு வர்ற பெண் குழந்தை, வயசுக்கும் வந்தாச்சு. கை நீட்டி அடிக்கலாமா? நீ தப்பு இல்லையா? கொல்லணும். ஃபார்முலா கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசுறா. அதான் 2 போட்டேன். எனக்கு மண்டையில ஏறலப்பா, மனசுல நிக்கலப்பா. அம்மாவை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. என்ன பேச்சு பேசுறா பாருங்க. பாய்ந்தாள் ஜீவா. ஒரு கையால் தடுத்தான் சேகர். இரு ஜீவா, நான் பேசுறேன், நீ தள்ளி நில்லு. இல்லைங்க, அவளை என்கிட்ட விடுங்க. இரு ஜீவா, குழந்தை முகத்துல ஒரு மிரட்சி இருக்கு. நீ தள்ளு, நான் பேசுறேன். மகள் மிலிப்பக்கம் திரும்பினான். இத பாரு செல்லம்மா, நாளைக்கு மேக்ஸ் பரீட்சை நீ எழுதித்தான் ஆகணும். அதுல பாஸ் ஆகணும் இல்லையா? பாஸ் ஆனா போதாது, 80% எடுத்தாகணும். இரு ஜீவா, முதல்ல கால ஊனி மனுஷன் நின்ன பிறகுதான் ஓடுறத பத்தி யோசிக்க முடியும். அவகிட்ட என்ன பேச விடு. திரும்பினான். செல்லம்மா, அம்மா சொல்றது நியாயம்தான். நீ சாதிச்சாதான் நல்ல ஸ்கூலுக்கு போக முடியும். உன் தரம் ஏறினாதான் பெரிய உயரங்களை தொட முடியும். இது அடிப்படைமா, வேற வழி இல்ல. வாங்கியே ஆகணும். 1 மணி நேரம் ஃப்ரீயா விடு. அப்புறமா முழு கவனம் செலுத்தி படி. உன்னால முடியுமா? இல்ல, 1 மணி நேரம் போனா போஷனை கவர் பண்ணவே முடியாது. இப்பவே ரகலை பண்ணி நேரத்தை பாழாக்குறா. நான் விட மாட்டேன். இரு ஜீவா, அவ கம்ப்யூட்டர் இல்ல, குடுக்கறத அப்படியே உள்ள போட்டுக்க. எனக்கு மண்டையில ஏறணும் இல்லையா? என்ன போட்டு சாகடிக்காத. நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆளை விடு. அந்த வார்த்தைகளில் வெறுப்பு, முகத்தில் இறுக்கம், படிக்க மாட்டேன் என்ற பிடிவாதம். இது தனக்கு பாதகம் என்பதை விட உன்னை பழி வாங்குறேன் பார் என்ற ஆவேசம். ஃபெயில் ஆயிட்டா இந்த வீட்ல நீ இருக்க முடியாது. அத அப்பா சொல்லட்டும். நீ மட்டும் இந்த வீட்ல இல்ல, அப்பாவும் இருக்கார். அப்பா என்ன காப்பாத்துவார், புரியுதா? பாத்தீங்களா திமிர? நீங்க கொடுத்த இடம் பெத்த தாயே எதிர்க்கிறா. இவள விடு ஜீவா, நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட நான் பேசுறேன். எதுக்குமே இப்ப நேரம் இல்ல, அவ படிச்சு ஆகணும். ஜீவாவிடம் ஒரு வெறி இருந்தது. இதமான முகம் மாறி ஒரு பிசாசு போல மாற தொடங்கி இருந்தாள். நல்லதுக்கு சொன்னா தலையில ஏறல. அவ வாழணும்னு நான் பாடுபட்டா புரிஞ்சுக்கிறது இல்ல. உங்க குடும்ப குணம், உங்க அம்மா புத்தி, ரத்தம், அந்த அகங்காரம் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து என் வயித்துல வந்து பிறந்திருக்கு. நான் செஞ்ச பாவம். நிறுத்து ஜீவா, தேவையில்லாம எங்க அம்மாவையே இழுக்கிற. இவ படிக்கலைன்னா அம்மா என்ன செய்வாங்க? கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த முதல் என்ன டார்ச்சர் பண்றதுல தானே உங்க அம்மாவுக்கு சந்தோஷம். நிறுத்து ஜீவா, அவங்க இங்கேயா இருக்காங்க? நீ பேசின பேச்சுல பெட்டியை தூக்கிட்டு போயாச்சே. என் மகளும் போயிடுவா. என் ஒருத்தனுக்கு தான் போக வழி இல்ல. போங்களே, நீங்களும் போங்க. எல்லாரும் போயிட்டா நான் பொழைக்க மாட்டேனா? நிச்சயமா உனக்குள்ள திமிருக்கு, பிடிவாதத்துக்கு நிச்சயமா நீ பொழைச்சுப்ப. கண்டிப்பா. உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணா போச்சு. நான் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் இருந்தா நிம்மதியா இருப்பேன். எனக்கு எந்த தடையும் இல்ல. உன்னை பெத்து வச்சிருக்கேனே, அதுவும் பொண்ணா. போக வழி இல்லையே. அவளை நான் பாத்துக்கிறேன். கிழிச்சிங்க. உங்ககிட்ட இவ வளர்ந்தா பிச்சைக்காரியா தான் ஆவா. இந்த ஜென்மத்துல உருப்பட மாட்டா. விசுக்கன நிமிர்ந்தான் சேகர். நிறுத்திடி.
எல்லை மீறி போற. நானும் படிச்சவன், பெரிய வேலையில இருக்கிறவன். இதையெல்லாம் நீ ஏற்படுத்தி தரல. ஏன் புத்தி, என்னை பெத்தவங்க கொடுத்த ஒத்துழைப்பு, ஏன் உழைப்பு, இதுதான் இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நானும் சரிக்கு சமம் சம்பாதிச்ச காரணமா தான் இந்த வீடு, கார், பேங்க் பேலன்ஸ் எல்லாம். அத நான் மறுக்கல. நான் கொடுத்த காரணமா தான் இந்த குழந்தை. சுமந்து பெத்தவன் நான். பொண்ணா பிறந்தா எல்லாருக்கும் உள்ளது தானே. வலி, பிரசவம், குழந்தை வளர்ப்பு, குடும்ப பராமரிப்பு எல்லாத்தையும் தாங்கிறது பெண்கள் தான். பல இடங்கள்ல பாடம் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை உருவாக்குறது அம்மாக்கள் தான். சொல்லிட்டு அலையிறாங்க. இது தியாகம் இல்லடி, கடமை. அது உங்களுக்கு உண்டு, நான் மறுக்கலையே. நீங்க வாழ வந்துட்டா பெத்தவங்களை கூட உதறிட்டு உங்க பின்னால வர்றோமே, அதை விட பெரிய தியாகம் என்னடி இருக்கு? குத்தலா? இத பாரு, குழந்தைய விட்டுரு. நீ போய் படுமா, படுத்து தூங்கு, அப்பா எழுப்புறேன். இவ இப்ப தூங்கிட்டா வாழ்க்கையே தூங்கி போகும். பரவாயில்ல, இவளை தூக்கி நிறுத்துற தெம்பு எனக்கு உண்டு. நீ உன் வேலைய பாரு. போமா மிலி, அப்பா நான் சொல்றேன், போ. அம்மாவை திரும்பி திரும்பி பார்த்தபடி மிலி உள்ளே போக ஜீவா ஆவேசமாக நிமிர, என்ன சொன்ன? என் பொண்ணு என்கிட்ட வளர்ந்தா பிச்சைக்காரி ஆவாளா? உன்கிட்ட வளர்ந்தா மூளை கலங்கி பைத்தியமாவா? என்ன பேசுறீங்க? நீ நாகரிகம் இல்லாம அவளுக்கு முன்னால பேசின. நான் அப்படி பேசல. நீ படுத்துற பாட்டுல குழந்தை பைத்தியமானா காலம் முழுக்க உட்காந்து அழுவியாடி. ஒரு வருஷம் ஃபெயில் ஆனா கூட அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம். குழந்தை முழுசா நமக்கு வேணும் இல்லையா? இத பாருடி, கைக்குள்ள புறா குஞ்சு இருக்கு. அதை நீ அழுத்தி பிடிச்சா அது செத்து போகும். தெரியும், லூசா விட்டா பறந்து போகும். சாகிறத விட பறக்கிறது மேல். உயிரோட இருக்கும் இல்லையா? சுதந்திரம் கிடைச்ச சந்தோஷத்துல தாறுமாறா பறந்து தந்தி கம்பத்துல அடிபட்டு சாகும். நல்லதே உன் வாயில வராதா? உங்களுக்கு வாக்கப்பட்டுட்டேனே, எப்படி நல்லது வரும்? அடுத்த அடி சேகருக்கு. படக்குன்னு நிமிர்ந்தான். வேண்டாம், என்னால உன் வாழ்க்கை பாழாக வேண்டாம். நான் கட்டாயப்படுத்தல. அம்மா போயாச்சு, இனி மகளும் போயிடுவா. உன் காரணமா உறவுகளை நான் இழக்கிறது தான் நடக்குது. இப்ப என்னதான் சொல்றீங்க? அத நாளைக்கு விடியட்டும் சொல்றேன். உள்ளே வந்தான். ஒரு போர்வையை உருவிக்கொண்டு மொட்டை மாடிக்கு நடந்தான். வெறுப்பாக இருந்தது. இத்தனை உழைத்தும் ஒரு கணவனை பெற்ற மகளை கொஞ்சமும் புரிந்து கொள்ளாத ஒருத்தி எல்லாம் என்னால் தான் நடக்கிறது என்ற அகங்காரத்தில் வாழ்கிறாள். இவளோடு இனி நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியுமா? இத்தனை நாள் பொறுத்து கொண்டதே அதிகம். வெறும் தரையில் படுத்தான். ஆகாயம் நிர்மலமாக இருந்தது. காற்றில் சன்னமாக குளிர் இருந்தது. மழை வரும் போல இருந்தது. நெஞ்சுக்குள் ஒரு சூறாவளி வீசி கொண்டிருந்தது. உங்ககிட்ட இவ வளர்ந்தா பிச்சைக்காரியாத்தான் ஆவா. ஒரு கணவனிடம் மனைவி பேசும் பேச்சா இது? இதை அவள் சொன்ன பிறகு நாளை முதல் வழக்கம் போல இவளுடன் குடித்தனம் நடத்த முடியுமா? நடத்தினால் நான் சரியான ஆம்பிளையா? கூடாது. சொல்வதோடு நிற்காமல் செயலில் காட்ட வேண்டும். வேகமாக யோசிக்க தொடங்கினான். அதே நேரம் உள்ளே தன் படுக்கை அறையில் ஜீவா நடந்து கொண்டிருந்தாள். குழந்தை படிச்சு முன்னேறணும்னு கண்டிப்பா இருந்தா இத்தனை பேச்சா? பொண்ணு உன்கிட்ட வளர்ந்தா மூளை கலங்கி பைத்தியம் ஆவா. பெத்த மகளை பைத்தியமா பார்க்கவா ராத்திரி பகலா நான் இந்த பாடுபடுறேன். மனைவிங்கிறவ என்ன பாடுபட்டாலும் அதை முழுமையா புரிஞ்சுக்காம அந்த உழைப்பை அங்கீகரிக்காம தாக்கி பேசும் குணம் ஆணாதிக்கம் யார விட்டது? தாங்கி பிடிக்கும் மனைவி தள்ளி நின்னா தெரியும் வாழ்க்கையோட கஷ்டம் என்னன்னு. தள்ளி நிக்கணும். ஏன் எனக்கு சம்பாத்தியம் இல்லையா? இந்த மனுஷன் இல்லைனா என்னால வாழ முடியாதா? கேள்விகள் புறப்பட வீராப்பும் வீம்பும் அதிகமாக ஜீவாவும் போராட்டமான ஒரு விடியலுக்காக காத்திருக்க தொடங்கினாள். அந்த ராத்திரி சொந்த ஈகோவில் சிக்கி இருவருமே மகள் மிலியை மறந்து விட்டார்கள். அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்து மிலி பார்த்ததுண்டு. பெரும்பாலும் அப்பா சேகர் அடங்கி போய்விடுவார். பாட்டி இங்கு இருக்கும் சமயங்களில் ஆரம்பித்த பழக்கம். அப்பாவும் எதிர்த்து விட்டால் பாட்டி அம்மாவை அதிகமாக பேசுவார் என்பதால் அம்மாவை காக்கும் பொருட்டு அப்பா அடங்கி விடுவார். இன்று அதுவும் உடைந்து விட்டது. குழந்தைக்கு முன்னால நம்ம சண்டை போட்டா அதோட மனநிலை பாதிக்கும் என பல முறை அப்பா சொல்லி மிலி கேட்டதுண்டு. அம்மா விட்டு தரமாட்டாள். சண்டை என்று வந்துவிட்டால் தான் ஜெயித்து விட வேண்டும் என்ற வெறி அம்மாவுக்கு வந்துவிடும். அதனால் மிலிக்கு அம்மாவை விட அப்பாவை பிடிக்கும். ஆனால் விவகாரமுற்றி இந்த அளவுக்கு போகும் என மிலி நினைக்கவில்லை. காரணம் நான் தான். நான் உறக்கத்தை உதறி அக்கறை காட்டி இருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காதோ?
கேள்வி வந்தது. அந்த பயத்தில் யார் உதவியும் இல்லாமல் நள்ளிரவு 2 மணி வரை கணக்கு போட்டு பார்த்தாள். கவனம் செலுத்திய போது நன்றாக வந்தது. போஷனை முடித்துவிட்டுதான் படுத்தாள். காலை 7 மணிக்கே புறப்பட வேண்டும். ஜீவா எந்த கவலையும் படவில்லை. சேகர் எழுந்து வந்து 5 மணிக்கே மிலியை எழுப்பினான். பல் தேய்ச்சிட்டு குளிமா. சரிப்பா. ஜீவா விழித்திருந்தாள். ஆனால் அசைவதாக இல்லை. சேகர் அருகில் இருந்து மிலியை தயார் செய்தான். 1/2 மணி நேரம் முன்னால புறப்படலாம். வெளியில உனக்கு டிஃபன் வாங்கி தரேன். வேண்டாம்ப்பா, பசிக்கல. இல்லம்மா, பரீட்சை எழுத போற, வெறும் வயித்தோட போக கூடாது. மிலி ட்ரெஸ் மாட்டி உள்ளே வர கண்களை விழித்தபடி படுத்திருந்தாள் ஜீவா. அம்மா. என்ன? ஏமா அப்பா கிட்ட கோவத்தை காட்டுற? விட்டுறேம்மா, எழுந்து வா. பேசாத. உனக்கும் நான் தானே கொடுமைக்காரி. பகலா உனக்காக மண்டையை உடைச்சிட்டு உழைக்கிறேன். உனக்கு அந்த கஷ்டம் புரியல. நீ உங்க அப்பாவை தானே ஆதரிக்கிற. அவரே செய்யட்டும். நான் தான் பாடுபடணும்னு இல்ல. அவருக்கும் பொண்ணுதான், அவரும் செய்யலாம். பரீட்சைக்கு போற நேரத்துல ஏமா கோவப்படுற? வந்து வாழ்த்தேன். நீ ஃபெயில் ஆனாலும் தேவல. என்னால நீ மனநோயாளி ஆகக்கூடாதுன்னு சொன்னவர் தானே. எனக்கு அந்த பழிப்பாவம் வேண்டாமா? ஏமா, எப்பவும் இறங்கி வர்றது அப்பா தானம்மா. என்னத்தை இறங்குறது? உங்க பாட்டி கடுமையா விமர்சிக்கும் போது பாத்துக்கிட்டு நின்ன கோல தானே. நிறுத்துமா. பாட்டி 1 பேசுனா நீ 10 பேசுவியே. நியாயம் இருந்தாலும் அப்பா பேசிட்டா பாட்டி ஏறிப்பாங்கன்னு அப்பா உன்னை விட்டு தராம அமைதியா இருந்திருக்காரே, அது உனக்கு புரியலையா? சேகர் உள்ளே வந்தான். இத பாரு மிலி, சில பேருக்கு நான் கொடுத்த சப்போர்ட் எதுவும் புரியாது. எதிர்க்கணும், அது ஒண்ணுதான் குறிக்கோள். நானும் மனுஷன், எனக்கும் உணர்ச்சி இருக்கு, மறத்து போகல. சரி வா, இப்ப விவாதிக்க நேரம் இல்ல. பரீட்சையை நீ நல்லா எழுதணும், அது முக்கியம். புறப்படலாம். சரிப்பா. அம்மா, நான் நல்லா எழுதணும்னு வேண்டிக்கோ. ராத்திரி நானும் உன் கூட உட்காரல. கடவுள் காப்பாத்துமானோ எனக்கு தெரியல. சேகர் கடுப்பாகிவிட்டான். நல்லா எழுதுமானு வாழ்த்தாம இது என்ன பேச்சு? நீ இல்லைன்னா அவ தேர மாட்டாளா? ச்சே, இப்படியா ஒரு தாய் இருப்பா? உங்க அம்மாவை விட நான் நிச்சயமா நல்ல அம்மாதான். சேகருக்கு உச்சந்தலைக்கு ஏறியது. மகளை நினைத்து அடங்கினான். வா கண்ணா, எல்லாம் எடுத்துக்கிட்டியா? செக் பண்ணிக்கிறேன்பா. அழைத்து கொண்டு புறப்பட்டான். ஹோட்டலுக்கு அழைத்து சென்று டிஃபன் வாங்கி தந்தான். அப்பா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. மிலியின் குரல் பாவமாக ஒலித்தது. நீ அதையெல்லாம் மண்டையில ஏத்திக்காதடா. பாடத்துல கவனம் செலுத்து. நல்லபடியா நீ தேறி வரணும், புரியுதா? சரிப்பா. சாப்பிட்டு முடித்துவிட்டு ஸ்கூல் பேருந்தில் மிலியை ஏற்றிவிட்ட பிறகுதான் வீட்டுக்கு வந்தான். ஜீவாவை திரும்பி கூட பார்க்கவில்லை. மளமளவன குளித்து சாமியை வணங்கிவிட்டு உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான். வேலைக்காரி உள்ளே வந்தாள். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? ஜீவா பேசாமல் தன் துணிமணிகளை எடுத்து பேக் செய்தாள். ஊருக்கு போறீங்களாமா? ஆமா, கோயம்புத்தூர்ல இருக்கிற என் தம்பி வீட்டுக்கு போறேன். புள்ளைக்கு பரீட்சை நடக்குதேமா. நான் மட்டும்தான் போறேன். நீ வழக்கம் போல வேலைக்கு வா. உள்ள போய் வேலையை பாரு. இன்னைக்கு சமையல் இல்ல. சகலமும் சேகர் காதில் விழுந்தது. குழந்தைக்கு தேர்வுகள் நடக்கும் இந்த நேரத்தில் நீ போவது சரியில்லை என நாக்கு நுனி வரை வந்துவிட்டது. பழைய சேகராக இருந்தால் சொல்லி இருப்பான். இப்போது ஈகோ தலை தூக்கி விட்டது. எதுக்காக சொல்ல வேண்டும்? இவள் தயவு இல்லை என்றால் மிலியோடு நான் இருக்க முடியாதா? நீ இரு என்று சொன்னால் இப்ப புரியுதா அருமை என்று தலை தூக்குவாள். அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிப்பாள். இனி கூடாது, இறங்கி போகவே கூடாது. எங்கே வேணும்னாலும் போகட்டும். தயாராகி பெட்டியுடன் ஜீவா கூடத்துக்கு வந்து விட்டாள். சேகர் கண்டுகொள்ளவில்லை. சாந்தம்மா, நான் புறப்படுறேன் சொல்லிவிட்டு வாசலில் இறங்கி நடக்க அந்த அம்மாவுக்கே குழப்பமாக இருந்தது. சேகரை கேட்கும் தைரியம் இல்லை. அந்த அம்மா வேலைகளை முடித்து விட்டு போக சேகர் பூட்டிக் கொண்டு ஆபீஸுக்கு புறப்பட்டான். எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை, பசி இல்லை. ஆபீஸுக்கு வந்து உயர் அதிகாரியிடம் லீவ் அப்ளிகேஷன் தந்தான். பொண்ணோட பரீட்சை 1 வாரத்துல முடிஞ்சிடும். அது வரைக்கும் அவ கூட இருக்கணும். லீவு எழுதி தந்துவிட்டு சாரதா மெஸ்ஸுக்கு வந்தான். 1 வாரம் காலை டிஃபன் முதல் இரவு சப்பாத்தி வரை சாப்பாட்டுக்கு 2 பேர் வீதம் சாப்பிடும்படி ஏற்பாடு செய்தான். வேறு சில வேலைகளை முடித்துக்கொண்டு சீக்கிரமே வீடு திரும்பி விட்டான். சரியாக 1 மணிக்கு மிலி வந்து விட்டாள். எப்படிமா எழுதியிருக்க? நீ ஆபீஸ்க்கு போகலையாப்பா? அம்மா எங்க? மேக்ஸ் எப்படி எழுதியிருக்க? முதல்ல அதை சொல்லு. பிரமாதமா எழுதியிருக்கேன்ப்பா. எப்படியும் 90 தாண்டிடும்னு நம்பிக்கை இருக்குப்பா. வெரி குட். எப்படி? ராத்திரி மனசை இருத்தி படிச்சேன். போட்ட கணக்கெல்லாம் வந்துடுச்சுப்பா. சந்தோஷமா? அம்மா ஆபீஸ்க்கு போயாச்சா? இல்லம்மா,
கோயம்புத்தூர்ல உள்ள உன் மாமா வீட்டுக்கு அம்மா போயிருக்கா. எதுக்குப்பா? தெரியாது, என்கிட்ட சொல்லிக்கல. சாந்தாம்மா கிட்ட பேசினது என் காதுல விழுந்ததுமா. இப்ப எதுக்கு மாமா வீடு? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? அப்படி எதுவும் இல்ல. தான் இல்லாம அப்பா மகள் எப்படி வாழ்றாங்கன்னு பாக்கணும். வீம்பு. நீ இல்லாம முடியலேன்னு அவ கால்ல போய் நான் விழணும். அப்ப 4 கேள்வி என்ன கேட்கணும். உடம்பு முழுக்க திமிர். விடுமா, நீ இப்ப யார் தயவு இல்லாம எழுதிட்டு வரலையா? 90 தாண்டும் நீ எப்படி சொன்ன? இத பாரு கண்ணா, யார் இல்லனாலும் நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும். சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சாச்சு, நான் லீவு போட்டாச்சு. நீ எந்த கவலையும் இப்ப படாத. உன் எதிர்காலம் முக்கியம். வேளா வேலைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா படி, நான் கூடவே இருக்கேன். சரிப்பா. மிலிக்கு கோபம் வந்தது. மாமா வீட்டுக்கு போகும் அளவுக்கு அப்படி என்ன வீம்பு? நீ திரும்பி வந்துடுமான்னு ஃபோன் பண்ணலாமா? ஒரு கேள்வி வந்தது. எதுக்கு? பாவம் அப்பா எனக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு லீவும் போட்டுவிட்டு காத்திருக்கிறார். அவரை பலவீனப்படுத்துற மாதிரி ஆயிடும். கூடவே கூடாது. சாப்பாடு வந்தது. ருசியாக இருந்தது. மகளை கிட்ட இருந்து சாப்பிட வைத்தான் சேகர். நீயும் சாப்பிடுப்பா. சரிம்மா. உடை மாற்றி மிலி அடுத்த பாடத்தை கையில் எடுத்தாள். நாளைக்கு என்னம்மா? சயின்ஸ்பா. எனக்கு வராதேம்மா, நான் காமர்ஸ். பரவாயில்லப்பா, நான் படிச்சுப்பேன். ஏமா, அம்மா இருந்தாதான் உனக்கு சரிப்படுமா? வீம்புல உன் எதிர்காலத்தை நான் பாழாக்குறேனா? சொல்லுமா, உனக்காக வேணும்னா நான் இறங்கி வர இப்பவும் தயார். ரோசத்தை விட எனக்கு நீதாமா முக்கியம். இல்லப்பா, அப்படி எதுவும் இல்ல. நீ எதுக்காகவும் இறங்கி வரக்கூடாது. நான் படிச்சுப்பேன். சேகர் முகம் மலர்ந்தது. சரிடா, நீ மனசை இருத்தி படி. அப்பா உன் கூடவே இருக்கேன். பிளாஸ்க் நிறைய டீ வாங்கி வைத்திருந்தான். அவ்வப்போது மகளை கவனித்து செய்தான். அம்மா கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டாள். குழந்தைக்கு ஒரு குறையும் கூடாது என அப்பா படும் பாடு கொஞ்சமல்ல. அப்பாவின் தலை குனிய கூடாது. மிலி முடிவே செய்து விட்டாள். முதலில் போன் செய்ய வேண்டும் என்ற ஊந்துதல் மிலிக்கு இருந்தது. ஆனால் கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்பாவிடம் கோபம் இருக்கட்டும், அதனால் பெற்ற மகள் உனக்கு 2ஆம் பட்சமாகி விட்டாளா? அம்மா என்ற உறவை விட உன் ஈகோதான் உனக்கு பெரிதா? நடத்து பார்க்கலாம். மாலை 7 மணிக்கு ஜீவா தம்பி வீட்டிற்குள் நுழைந்தாள். தம்பி துரை, அவனது மனைவி அகிலா, குழந்தைகள், அம்மா அனைவருக்கும் ஆச்சரியம். அட, இதென்ன ஆச்சரியம்? ஒரு தகவல் கூட இல்லாம வந்திருக்கிற. வந்து உங்க எல்லார் கூடவும் இருக்கணும்னு தோணுச்சு, அதான் லீவு போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். அம்மா அருகில் வந்தாள். ஏமா, வந்தது வந்த மாப்பிள்ள மிலி 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? ஏமா, நான் தனியா வரக்கூடாதா? அப்படி சொல்லலம்மா, அப்படி நீ வந்தது இல்லையே, அதான் கேக்குறேன். எந்திரகதியான வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது, புறப்பட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளைக்கு ஒரு டீ காஃபி கூட போட தெரியாதே, என்ன செய்வார்? நானே அதை பத்தி கவலைப்படல, விடுமா. அக்கா, முகத்தை கழுவிட்டு வா. அம்மா, அக்காவை துளைச்சி எடுக்காத. அகிலா, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய். நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். வாங்கி வந்த பழங்கள் ஸ்வீட்டை அகிலாவின் கையில் கொடுத்துவிட்டு ஜீவா குளிக்க போனாள். தம்பி குழந்தைகளிடம் ஒரு இணக்கம் இல்லை. அம்மாவுக்கு ஒரு மாதிரி உறுத்தியது. ஜீவா குளித்து விட்டு வர அகிலா அருகில் வந்தாள். தோசை ஊத்தி தரட்டுமா? கூட. அத்தை, மிலிக்கு தேர்வுகள் தொடங்கிடுச்சா? துரையின் பையன் அஜய் வந்து கேட்க, நடந்துகிட்டு இருக்குப்பா. ஏண்டி, பரிச்ச நேரத்திலயா புள்ளைய விட்டுட்டு வந்த? அம்மா கேட்க ஜீவாவுக்கு சுருக்கன உச்சந்தலைக்கு ஏறி விட்டது. என்ன நீ, நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? இப்பவே நான் கிளம்பட்டுமா? அம்மா ஆடி போனாள். ஏமா, அக்காவை புளிஞ்சி எடுக்கிற? நான் என்னடா தப்பா கேட்டுட்டேன்? மிலி ஒரே குழந்தை, அது இவளை விட்டு இருக்காதே. பரிச்ச நேரத்துல இவ இல்லாம அது கஷ்டப்படுமேன்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? அம்மா, நான் இருந்தா தான் அப்பா பொண்ணு 2 பேருக்கும் கஷ்டம், அதான் வந்துட்டேன். என்னடி பேசுற நீ? அதற்கு மேல் தாள மாட்டாமல் ஆவேசமாக ஜீவா சகலத்தையும் கொட்டி தீர்த்து விட்டாள். அதில் தன் பக்கத்து நியாயத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டு கும்மரி கொட்டி விட்டாள். பெத்த புள்ள உருப்படணும், அதோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சாப்பாடு தூக்கத்தை மறந்து நான் செத்து சுண்ணாம்பா ஆகுறேன். என்னால என் மகள் மூளை கலங்கி போகுமா? பேசாத பேச்சு பாக்கி இல்ல. அவளும் அவர் பக்கம்தான். வெறுத்து போச்சு எனக்கு. அந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. போன்ல லீவு சொல்லிட்டு பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். யாரும் பேசவில்லை. நான் இங்க வந்திருக்கிறத அவ சொல்லி இருப்பார் மிலிக்கு. ஒரு போன் பண்ணினால அவ ஏன் பண்ணல? இவர் ஏத்தி கொடுத்திருப்பார். உங்க அம்மா திமிர் பிடிச்சவன்னு நல்லா ஊதி விட்டுருப்பார். அதுவும் அவர் பக்கம்தான். போதுமா? அம்மா அருகில் வந்தாள். ஜீவா, நான் சொல்றேன்னு கோவப்படாத.
எல்லாத்தையும் விடு. குழந்தை நீ இல்லாம மத்த பரீட்சைகளை எப்படி எழுத போறா? எழுத வேண்டாம், முட்டை வாங்கட்டும், ஃபெயில் ஆகட்டும், 4 பேர் அசிங்கப்படுத்தினா அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை. என்னடி பேசுற நீ? புருஷன் கிட்ட கோவிச்சுக்கிட்டு புள்ளைய பழி வாங்குறியா? ஒரே குழந்தை, அவளை பத்தி நீ யோசிக்க வேண்டாமா? தேவையில்ல, அடிபடணும், அவமானப்படணும், அப்பதான் என் அருமை தெரியும். நீ இல்லாம எங்களால எதுவும் முடியலைன்னு என் கால்ல வந்து விழணும். விழுவாங்க. அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள். அம்மா பேச வாய் திறக்க துரை ஜாடை காட்டி பேச வேண்டாம் என கண்களால் அடக்கினான். சரிக்கா, நீ முதல்ல சாப்பிடு, போய் படுத்துக்கோ, நல்ல தூக்கம் போடு. அகிலா தந்த சூடான தோசை தக்காளி சட்னியை சாப்பிட்டாள். மோர் குடித்தாள். தூக்க வருது எனக்கு, நேத்து ராத்திரியே சரியா தூங்கல. அம்மாவின் அறையில் அகிலா எல்லாம் தயார் செய்து தந்தாள். ஜீவா குட் நைட் சொல்லிவிட்டு போய் படுத்து விட்டாள். 10 நிமிடங்கள் கழித்து துரை வந்து எட்டி பார்த்தான். ஜீவா உறங்கிக் கொண்டிருந்தாள். கதவை சாத்தினான். துரை வெளியே வந்தான். என்னடா தம்பி இது, குழந்தைக்கு பரீட்சை நடக்கிற நேரத்துல இப்படி புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கா? அம்மா நீ பேசாத. அக்கா கோபமும் பிடிவாதமும் வீம்பு உனக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது பேசினா காலையில பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவா. எங்கடா போவா? அவ கோவப்படுவான்னு பேசாம இருக்க முடியுமா? மாப்பிள்ள நல்லவர்டா, அதுதான் நமக்கு தெரியுமேமா. அத்தான் இத்தனை காலம் அடங்கி அடங்கி போயிருக்கார். இப்ப அக்கா ஓவரா பேசி இருக்கா. அவரும் மனுஷன் தானே, வெடிச்சிருப்பார். இவ அடங்குவாளா? பெட்டியை தூக்கிட்டா. அந்த குழந்தை என்ன பாடுபடுதோ. பாடு என்னம்மா, இவ இல்லைனா மிலி செத்தா போயிடும். அத்தான் அத பூ மாதிரி பாத்துப்பார். மகள் மேல அம்மாவுக்கு மட்டும்தான் அக்கறையா? அப்பாவுக்கு இருக்காதா? அது இல்லடா, பாடம் சொல்லி கொடுக்கற பொறுமை ஆம்பளைக்கு இருக்காதுடா. தாயே இல்லாத பிள்ளைங்க படிச்சு முன்னுக்கு வர்றதில்லையாமா? துர, இதை இப்படியே விடலாமா? எல்லாம் தெரிஞ்ச பிறகும் இவ கோவப்படுவான்னு நாமும் பேசாம இருந்தா எப்படிப்பா? இவங்க சண்டையால அந்த குழந்தையோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடக்கூடாது இல்லையா? அது அக்காவுக்கும் தெரியணும் இல்லையாமா? அவளுக்கு புரியாதுடா. தான் சொல்றதுதான் நியாயம்னு பிடிவாதம் பிடிக்கிறவளாச்சே என் பொண்ணு. அகிலா எதையும் பேசவில்லை. நாத்தனாரின் பிரச்சனை நான் தலையிட்டு அது விபரீதமாக கூடாது என ஒதுங்கியே இருந்தாள். நான் காலையில ஜீவா கிட்ட பேசுறேன்டா. வேண்டாமா, உன்கிட்ட நிறைய கோவப்படுவா அக்கா. எதுக்கு? நான் இவ தயவுலையா வாழ்றேன். நியாயத்தை ஒரு தாய் எடுத்து சொல்லத்தான் செய்வா. தப்பு என்ன? பொம்பளை பக்கம் நியாயமே இருந்தாலும் குடும்பத்தை நினைச்சு அவ விட்டு கொடுத்துதான் போகணும். பேச்சுக்கு பேச்சு தான் தான் கரெக்ட்னு சாதிக்க நினைச்சா நிம்மதியும் சந்தோஷமும் போயிடும்டா. துரை கவலையுடன் அம்மாவை பார்த்தான். காலை ஏற்பாடு செய்திருந்த மெஸ்ஸில் இருந்து காலை உணவு வந்தது. மிலியை சாப்பிட வைத்து தயார் செய்தான் சேகர். நல்லா படிச்சிட்டியாமா? முடிஞ்ச வரைக்கும் படிச்சிட்டேன்பா. நல்ல மார்க் வரும்னு நம்பிக்கை இருக்கு. என்னால உனக்கு எத்தனை கஷ்டம்பா. அப்படி சொல்லாதடா. குழந்தைக்காக பெத்தவங்க கஷ்டப்படுறது தியாகமே இல்லம்மா. அது இல்லப்பா, உனக்கும் அம்மாவுக்கும் மோதல் வந்து அம்மா மாமா வீட்டுக்கு போய் நான் தானே காரணமாயிட்டேன். இத பாரு மிலி, அந்த எண்ணத்தை துடைச்சு போடு. இப்ப எனக்கு நீதான் முக்கியம். உனக்கு அது சங்கடத்தை தருதுன்னா நான் போய் உங்க அம்மா கால்ல விழுந்து அவளை இங்க கூட்டிட்டு வர்றேன். அவளும் அதைத்தான் எதிர்பார்க்கறா. ஐயோ, தப்பா எடுத்துக்கிட்டியாப்பா? சேச்சே, ஒரு நாளும் இல்லம்மா. உனக்காக இந்த அப்பா எதையும் செய்வேன்னு சொல்றேன். தேவையே இல்லப்பா. உன் தன்மானத்துல கௌரவத்துல எனக்கும் பங்குண்டு. இனிமே இத பத்தி நான் பேசல. புறப்படலாம். அவளை வாழ்த்தி பள்ளிக்கூட வாகனத்தில் ஏற்றிவிட்டான் சேகர். வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருந்தது. அதை 1 மணி நேரத்தில் முடித்துக்கொண்டு அலுவலகம் வந்தான். அங்கும் முடிக்காத வேலைகள் இருந்ததால் மேலும் 1 மணி நேரம் இருந்து சரி செய்து கொடுத்தான். உடன் வேலை செய்யும் அம்புஜம் இவனை விட 10 வயது மூத்தவள். சேகர், எதுக்கு 10 நாள் லீவு? குழந்தைக்கு பரீட்சை மேடம். அதுக்கு நீங்க ஏன் லீவு? உங்க சம்சாரம் வீட்ல இல்லையா? அம்புஜத்திடம் சேகர் மனம் விட்டு பேசுவான். சேகர் முகத்துல வழக்கமான அந்த சிரிப்பே இல்லையே. ஒண்ணுமில்ல மேடம். என்கிட்ட சொல்ல இஷ்டம் இல்லையா? ஐயோ, உங்ககிட்ட எதை நான் சொல்லல என ஆரம்பித்து ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான். அம்புஜம் பேசவே இல்லை. ஏன் பேசல? நான் விவாகரத்து ஆனவ. புருஷனை பிரிஞ்சு 10 வருஷங்களாச்சு. அதுக்காக இப்பவும் நான் கஷ்டப்படாத நாள் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உப்பு பெறாத சங்கதிக்கு ஜீவா கோவப்பட்டு பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. தப்பு. அங்க எப்படி? இவளை ஏத்தி விடுறவங்களா? இல்ல மேடம், அவங்க எல்லாருமே நல்லவங்க, நியாயம் பேசுறவங்க. என் மேல பாசமும் மரியாதையும் அதிகம்.
தப்பா ஜீவா கிட்ட பேச மாட்டாங்க. நல்ல காலம், எனக்கு அதுதான மைனஸ். எங்க 2 பேருக்கு மத்தியில விரிசல் உண்டானப்ப அதை ஊதி பெருசாக்கி பெரிய பள்ளமா ஆக்கினது என் பிறந்த வீடு தானே. இது சின்ன விரிசல், பெருசாக கூடாது சேகர். என்னால ஆகாது மேடம். என் குழந்தைக்காக ஜீவா காலில் விழ கூட நான் தயார். ஆனா நானும் எத்தனை நாளைக்கு கட்டுப்படுவேன் மேடம்? பரீட்சை எப்ப முடியுது? இன்னும் 1 வாரத்துல. சரி விட்டுருங்க, அது முடியிற வரைக்கும் நீங்க உங்க வேலையை பாருங்க. ஜீவாவுக்கு வேலை இந்த ஊர்ல எத்தனை நாள் லீவு போட முடியும்? மேலும் அவ பிறந்த வீட்டு மனுஷங்களும் இதை ஆதரிக்க போறதில்ல. ஆமா மேடம், ஜீவா இங்க வரட்டும், நானும் பேசுறேன். சேகர், உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆம்பளை கிடைக்க கொடுத்து வைக்கணும். ஜீவா அதை உணரணும். உங்க ஜீவா உங்களை சந்தேகப்படுவாளா? அந்த மாதிரி குணம் அவளுக்கு இல்ல மேடம். என் புருஷனை நான் பிரிய அவருக்கு உண்டான சந்தேகம்தான் காரணம். சேகர் பேசவில்லை. நல்ல காலம், எனக்கு குழந்தைகள் இல்ல, பிழைச்சேன். இல்லைன்னா பாதிப்பு அதிகமாகும். போகட்டும், சமையல் சாப்பாடு இதெல்லாம் எப்படி? மெஸ்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். சேகருக்கு எந்த வேலையும் தெரியாது. இந்த சண்டே உங்க மகளையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. சரி மேடம். சேர்மன் அழைக்க சேகர் உள்ளே போனான். அம்புஜம் பெருமூச்சு விட்டாள். அம்புஜத்துக்கு சேகர் மேல் ஒரு ஈடுபாடு உண்டு. பேசும்போது கைகளை பிடித்து கொள்வாள், தொட்டு தொட்டு பேசுவாள். ஆண்களிடம் அம்புஜம் நெருங்கி பழகுவதுதான் அவளை விவாகரத்து வரை கொண்டு போனதாக சொல்வார்கள். சபலப்படும் ஆண்கள் அம்புஜத்தை அவ்வப்போது உரசுவார்கள். அம்புஜம் அதை பொருட்படுத்த மாட்டாள். இத்தனைக்கும் 50 நெருங்கி கொண்டிருப்பவள் அம்புஜம். ஆனாலும் வாலிப்பாக நல்ல நிறத்துடன் தளதளவென்று இப்போதும் பந்தய குதிரை போல இருப்பாள். சேர்மனுடன் அம்புஜம் கொண்ட நெருக்கம் அவள் கணவன் வரை போய்தான் விபரீதமாக வெடித்து விட்டது என்று ஒரு சாரார் பேசுவதும் உண்டு. சேகர் புறப்பட்டு விட்டான். வீட்டிற்குள் நுழைந்தால் பவர் இல்லை, இருட்டாக இருந்தது. முதலில் பொருட்படுத்தவில்லை. பக்கத்து வீட்டில் எரிய கோளாறு தன் வீட்டில் என தெரிந்தது. ஃபியூஸ் போயிருக்கிறதா என பார்த்தால் அப்படி இல்லை. வேறு ஏதாவது பிரச்சனையா என பக்கத்து வீட்டுக்காரரை அழைக்க அவரும் வந்து பார்த்து, சார், பில்லு கட்டாம கட்டாயிடுச்சா? இல்லையே, ஜீவா கட்டி இருப்பாளே, இருங்க பாக்குறேன். சேகர் உள்ளே போய் எடுத்து பார்க்க நேற்று கடைசி நாள், கட்டவில்லை. ஆமா சார், பில் கட்டல, கட் பண்ணிட்டான். இப்ப என்ன செய்யணும்? கொடுங்க, அத பெனாலிட்டி கட்டிட்டா போதும், நான் பாத்துக்கிறேன். எப்ப வருவாங்க வீட்ல? வார கடைசியில வந்துடுவா. வீட்ல சம்சாரம் இல்லனா மின்சாரம் கூட வேலையை காட்டிடுது பாருங்க. நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது. பொம்பளைங்க பார்த்து பார்த்து செஞ்சிடுவாங்க. போய்விட்டார். சுருக்கென்றது சேகருக்கு. வீட்டு வேலைகள் எதையும் சேகர் செய்ததில்லை. சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு வந்து தருவதோடு சரி, சகல நிர்வாகமும் ஜீவாதான். வேலைக்கும் போய்கொண்டு வீட்டில் ஒன்று விடாமல் பட்டியல் போட்டு எப்படி? போன் அடித்தது, எடுத்தான். நாங்க தங்க மாளிகையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. சீட்டு பணம் வரலையே, மேடம் இல்லையா? எத்தனை கட்டணும்? மாசம் 5000 சார். நான் செக் போட்டு கொண்டு வந்து தர்றேன், சாயங்காலம் வர்றேன். அடுத்த 1 மணி நேரத்தில் மிலி வந்து விட்டாள். அப்பா, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட நாளைக்கு கடைசி நாள், பஸ் பாஸ் வாங்கணும். சரிம்மா, ஏற்பாடு செஞ்சிடறேன். தலை சுழன்றது. எத்தனை வேலைகள், இன்னும் என்னவெல்லாம் விடுபட்டு போயிருக்கிறது. நாளைக்கு என்ன பரிச்சமா உனக்கு? நாளைக்கு இல்லப்பா, லீவு, ஞாயிற்றுக்கிழமையாச்சே. அப்பாடி, நீ வந்து சாப்பிடு. வேண்டாம்ப்பா. ஏமா? வயித்த வலிக்குது, முடியலப்பா. மாத்திரை தர்றேன், போட்டுக்கோ. இல்லைன்னா டாக்டர் கிட்ட போகலாமா? ரெண்டுமே வேணாம்ப்பா, இது வேற வயித்து வலி. வேறனா? ஐயோ அப்பா, இது அம்மா கிட்ட தான் நான் சொல்ல முடியும். மாசம் மாசம் வர்ற வயித்து வலி. புரிந்தது அவனுக்கு. என்ன செய்யணுமா? வெத்தலையில வெள்ளத்தை வச்சு அம்மா என்னவோ செஞ்சு தருவாங்க. போன் பண்ணி கேளேம்மா. எதுக்கு? இதுவரைக்கும் போன் பண்ண தோணல. உனக்கு காரியம் ஆகணும்னா பேசுறியான்னு முகத்துல அடிச்ச மாதிரி கேட்பாங்க. நான் சமாளிச்சுப்பேன். கொஞ்சம் இரு, நான் ஒரு ஏற்பாடு செய்யறேன். அம்புஜத்துக்கு போன் போட்டான் சேகர். சொல்லுங்க சேகர், என் பொண்ணு கிட்ட போனை கொடுக்கறேன், கொஞ்சம் பேசுங்க. இந்தா மிலி, இந்த ஆண்டி என்னை விட பெரியவங்க, நீ இயல்பா பேசலாம், உதவுவாங்க. மிலி வணங்கி கொண்டு தாழ்ந்த குரலில் பேச அம்புஜம் ஆலோசனை தந்தாள். உங்க அப்பா கிட்ட கொடுமா. ரிசீவர் கைமாற அம்புஜம் சொல்ல, நாட்டு மருந்து கடை பக்கத்துல இருக்கு, நான் வாங்கி கொடுத்துறேன். நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் சேகர். சரி மேடம். ஜீவா குளித்து முடித்து டிஃபன் சாப்பிட வர அகிலா சூடான இட்லிகளை எடுத்து வைத்தாள். அம்மா, நீ சாப்பிடல? நான் காலையில கஞ்சி குடிச்சிட்டு 12 மணிக்கு மேல சாப்பிடுவேன்.
சாப்பிட்டு முடிச்சதும் தேவயானி நடிச்ச முத்தாரம் தொடங்கும், பார்த்துட்டு படுத்துருவேன். ஜீவா சாப்பிட்டு முடித்தாள். துரை, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல? ஒரு வீக்லி ஆஃப் கைவசம் இருக்குக்கா, நீயும் வந்திருக்கிற காரணமா அதை எடுத்துட்டேன். என்னங்க, கரண்ட் பில் கட்டியாச்சா? நாளைக்கு தான் கடைசி நாள் அகிலா. விசுக்கன நிமிர்ந்தாள் ஜீவா. என்னக்கா? எங்க வீட்ல நேத்திக்கு கடைசி நாள். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நிச்சயமா கட்டி இருக்க மாட்டார், கட் பண்ணிருப்பான். நீ போன் பண்ணி பேசுடி ஜீவா. எதுக்குமா? இருட்டுல உட்காரட்டும், ஏன் பவர் கட்டுன்னு தெரியாம தடவட்டும். நான் இல்லாத வீட்ல இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. அப்பாவும் மகளும் சிரிப்பா சிரிச்சிட்டு என் கால்ல வந்து விழட்டும், அப்பதான் தெரியும் என் அருமை. என்னடி பேசுற நீ? லைட் இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி படிக்கும்? பரீட்சை நேரம் வேற. லைட் இருந்தா மட்டும் 100க்கு 100 வாங்கிட போறாளா? நான் இருந்து தேத்தனும். அப்பனால ஒரு உபயோகமும் இல்ல. அடிபடணும், கதறணும், என் தயவு இல்லாம வாழ முடியாதுன்னு உணரணும். ஜீவா, நீ பேசுறதே எனக்கு பிடிக்கல. ஏன்? நீ ஒரு நல்ல மனைவியாவும் நடக்கல, ஒரு தாய்க்குள்ள எந்த குணமும் உன்கிட்ட இல்ல. புருஷனை மகளை பழி வாங்குற ஒருத்தி எப்படிடி நல்ல பொம்பளையா இருக்க முடியும்? அம்மா, நீ என்ன பேசுற? நான் பெத்த பொண்ணா நீ? நீ பெத்துட்டா நான் அடங்கி மண்ணுக்கடியில போகணுமா? நீ என்னைக்கிடி அப்படி செஞ்சிருக்க? கல்யாணம் ஆன முதல் இப்ப வரைக்கும் உன் கைதான ஓங்கி இருக்கு. மாப்பிள்ள பாவண்டி. வாய மூடுமா. நீ உன் மகள் பக்கம் பேசணும். நியாயம் இருந்தா பேசலாம், உன்கிட்ட அது இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் அடங்கி போகணும்னு சொல்றியா? போனாலும் தப்பு இல்ல. ஏண்டி இப்படி ஆத்திரப்படுற? அனுசரிச்சு போனா குறைஞ்சா போயிடுவ. இன்னைக்கு எல்லா அதிகாரமும் உன் கையில. மாப்பிள்ளை ஏதாவது கேக்குறாரா? அவரை போய் எதிர்த்து நின்னா நல்லா இருக்கா ஜீவா? மாப்பிள்ளைக்கு துப்பு இல்ல, குடும்ப நிர்வாகத்தை சரியா நடத்த தெரியாது, அதான் நழுவுறார். பல ஆம்பளைங்க இங்க தப்பிக்கத்தானே பாக்குறாங்க. போதுண்டி, பொம்பளை கவனமா எடுத்து செய்யும் போது ஆம்பளைங்க தலையிட மாட்டாங்க. பல வீடுகள்ல அதுதான் நடக்குது. அதுக்காக அவங்கள முட்டாள்னு நினைக்காத. வெளியில உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறது எப்படி? மூளை இல்லாம முடியுமா? புத்தி உள்ளவங்களுக்கு குடும்பம் நடத்துறது ஒரு கம்ப சுத்திரமா? பேசுறியே. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. அவங்க 2 பேரும் தப்ப உணர்ந்து என் கால்ல வந்து விழணும். என்னடி பேசுற? வரவே இல்லைனா நீ இங்கேயே இருப்பியா? வந்துதான் ஆகணும். ஏன் சம்பளமும் சேர்ந்துதான் குடும்பம் தாராளமா நடக்குது. அது இல்லைனா உன் மாப்பிள்ள நாரி போவாரு. எது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. குடும்ப பட்ஜெட் புரியாது. இந்த தேதிகள்ல நடக்க வேண்டியது 8 சங்கதிகள். 1ல இருந்து 30 வரைக்கும் மாசம் முழுக்க தேதி வாரியா திட்டம் போட்டு குடும்பம் நடத்துறேன். தெரியுமா உனக்கு? அது உன் கடமடி. நிறுத்துமா. மனைவியோட கஷ்டங்களை புருஷன்கள் உணரணும். என்கிட்ட வளர்ந்தா என் மகளுக்கு மூளை கலங்கி பைத்தியமா அலைவாளாம். பாத்துடலாம். இந்த 1 வார கால என்னோட புறக்கணிப்பு குடும்பத்தையே எப்படி புரட்டி போட போகுது பாரு. அவசரப்படாதடி. உன் அலட்சியம் உன் வாழ்க்கையை புரட்டிட போகுது. நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா இதே ஊர்ல என் சிநேகிதி இருக்கா, போயிடுறேன். அக்கா. ஆமா துரை, நான் இந்த வீட்ல பிறந்தவ. எனக்கு இங்க ஆதரவு இல்லைனா மானங்கிட்டு இருக்க மாட்டேன். அம்மா, நீ உள்ள போ, உன் வேலையை பாரு. அம்மா எழுந்து உள்ளே போனாள். அக்கா, இது உன் வீடு, நீ எப்பவும் இங்க இருக்கலாம். நாங்க யாரும் எதுவும் பேச மாட்டோம். அகிலா, என் கூட கோயிலுக்கு வர்றியாமா? இல்ல அத்தை, நான் இன்னைக்கு வரக்கூடாது. இவரை கூட்டிட்டு போங்க. அம்மா, நான் வர்றேன். ஜீவாவுக்கு சுருக்கென்றது. நான் இன்னைக்கு வரக்கூடாது. மிலிக்கு இது பீரியட் நேரமாச்சே, வயிற்று வலி வந்திருக்குமே. வாய்விட்டே சொல்லிவிட்டாள். அதுக்கு என்ன செய்வீங்க? அகிலா கேட்க, ஒரு நாட்டு மருந்து உண்டு, அதை வாங்கி வெள்ளத்தோட சேர்த்து வெத்தலையில வச்சு தருவேன். சாப்பிட்டா வலி குறையும். போன்ல சொல்லிடுங்க. வேண்டாம் அகிலா, கஷ்டப்படட்டும். படிப்பு, உடம்புல பிரச்சனை, பவர் கட், இப்படி எல்லாம் அவங்க 2 பேரையும் நார் அடிக்கணும். நான் ஒருத்தி இருந்துதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு தெரியணும். அருமை தெரிஞ்சா வாழை சுருட்டிட்டு அடங்குவாங்க. அகிலா பேசவில்லை. ஜீவா எழுந்து போக துரை உள்ளே வந்தான். அகிலா குரலை தலைத்து கொண்டாள். இத பாருங்க, நான் இப்படி பேசுறேன்னு என் மேல கோபப்படாதீங்க. உங்க அக்கா ஒரு பொம்பளையே இல்ல, ராட்சசிக்கும் மேல. புருஷனை விடுங்க, தன் மகள் மேல கூட ஒரு பொம்பளை இறக்கப்பட மாட்டாளா? புருஷனும் புள்ளையும் தன் கால்ல வந்து விழணும்னு இப்படியே ஒரு பொம்பளை வீம்பு பிடிக்கும்? ஐயோ, என்னால இப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. அப்படி ஒரு தைரியம் சத்தியமா எங்களுக்கெல்லாம் வராது. துரை, வந்துட்டேம்மா. எங்க அம்மா கூட கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்.
உங்க அக்கா புத்தி மாறணும், இந்த அகங்காரம் அடங்கணும்னு வேண்டிக்கங்க. அகிலாவுக்கு வெறுப்பாக இருந்தது. இவளிடம் ஒரு வார்த்தை பேச முடியாது. சொந்த புருஷன் பெற்ற மகளிடம் வீம்பும் இப்படி ஒரு பழி உணர்வும் கொண்டவள் எப்படி மற்றவர்களிடம் இணக்கமாக இருப்பாள்? இவளை எப்படி இந்த வீட்டிலிருந்து விரட்டுவது? அதே நேரம் குளித்து சாமி கும்பிட்டு சேகர் வர மிலி படித்து கொண்டிருந்தாள். செல்லம்மா, வயிற்று வலி இப்ப எப்படி இருக்கு? இல்லவே இல்லப்பா, அந்த ஆண்டி சொன்ன மருந்து பிரமாதமா வேலை செஞ்சிருக்கு. நீ குளிச்சிட்டு வர்றியாமா? தெருக்கோடியில உள்ள ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். படிக்க நிறைய இருக்கேப்பா, டைம் வீணாகுமே. சரி, பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹாலிங் பெல் அடித்தது. சேகர் போய் கதவை திறக்க பளிச்சென வாசலில் நின்றாள் அம்புஜம். குட் மார்னிங் சேகர். வாங்க மேடம். இங்க என்ன மேடம், இது ஆபீஸா? சரி, அக்கான்னு கூப்பிடுறேன், உள்ள வாங்க. எனக்கு அத்தனை வயசு ஆகல சேகர், அக்கான்னு கூப்பிட்டா மனசு உடைஞ்சு போயிடும். வேற எப்படித்தான் கூப்பிடுறது? அம்புன்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க. சரி, குழந்தை எங்க? உள்ள வாங்க. மிலி, யாரு வந்திருக்காங்க பாரு. உள்ளே வந்த அம்புஜம் மிலியை கட்டி பிடித்து கொண்டாள். நல்ல படி, உங்க அப்பா உன்னை பத்தி நிறைய சொல்லி இருக்கார். உன் மேல உயிரையே வச்சிருக்கார். நீ அதிர்ஷ்டக்காரி. சேகர் மாதிரி ஒரு அப்பா கிடைக்க புண்ணிய செஞ்சிருக்க. மிலிக்கு அம்புஜத்தை பிடித்து விட்டது. நீங்க மிலிக்கிட்ட பேசிட்டு இருங்க, உங்களுக்கும் சேர்த்து டிஃபன் வாங்கிட்டு வர்றேன். என்ன டிஃபன் வேணும்? எதுக்கு ஹோட்டல் இப்போ? வேற வழி எனக்கு என்ன தெரியும் மேடம்? வேண்டாம், எனக்கு தெரியும் இல்லையா, நான் எதுக்கு வந்திருக்கேன்? இன்னைக்கு பூரா உங்க கூட தான். மிலிக்கண்ணா, பொங்கல் பிடிக்குமா உனக்கு? இத பாருங்க, எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? நான் இப்போ மிலி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுடா, பொங்கல் பண்ணட்டுமா? சரி ஆண்டி, அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். சேகர், என் கூட வாங்க. அவன் கைகளை பிடித்து சமையல் கட்டுக்கு இழுத்து வந்தாள். எது எது எங்க இருக்குன்னு தெரியுமா? சாரிங்க, தெரியாது. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சமையல் கட்டை அலசினாள். ஃப்ரிட்ஜை திறந்து என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். சரசரவன வெகு இயல்பாக தன் வீட்டில் வேலை செய்வதைப் போல செயல்பட தொடங்கினாள். 3/4 மணி நேரத்தில் ஆவி பறக்கும் நெய் பொங்கலும் தேங்காய் சட்னி வெங்காய கொத்தும் ரெடி. மிலிக்கண்ணம்மா, டிஃபன் ரெடி. நான் குளிக்கணுமே ஆண்டி, நான் குளிப்பாட்டி விடட்டுமா? போங்க ஆண்டி. ஏண்டி, நீ சின்ன குழந்தை, நானும் உங்க அம்மா மாதிரி தான், அதுல தப்பே இல்ல. தலைக்கு நான் தேய்ச்சி விடுறேன், உடம்புக்கு நீ குளிச்சுக்கோ. உங்க பொண்ணுக்கு நீங்க தான் செய்வீங்களா ஆண்டி? அம்புஜம் மௌனமாகி விட்டாள். எனக்கு அந்த குடுப்பனை இல்லம்மா. உன்ன மாதிரி ஒரு மகள் இருந்திருந்தா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருந்திருக்கும். ஒரு நொடி கலங்கிய கண்களை சரி செய்து கொண்டு பளிச்சென சிரித்தாள். சாரி ஆண்டி. எதுக்கு? சீக்கிரம் குளிச்சிட்டு வா. அடுத்த சில நிமிடங்களில் அப்பா மகள் இருவரையும் உட்கார வைத்து பரிமாறினாள். அம்பு, நீங்களும் சாப்பிடுங்க. ஆண்டி, இந்த மாதிரி ஒரு பொங்கலை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பர். உங்க அப்பா எதுவும் சொல்லலையே? பேசுற நேரத்துல ஒரு கவலம் குறிஞ்சிடக்கூடாதேன்னு பாக்குறேன் அம்பு. அம்புஜமும் சாப்பிட்டாள். நீ படிக்க போமா, உனக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரி ஆண்டி. அவள் உள்ளே போய்விட, கேட்க மறந்துட்டேன், குழந்தைக்கு வயிற்று வலி எப்படி இருக்கு சேகர்? சுத்தமா இல்ல. நீங்க சொன்ன மருந்து பிரமாதமா வேலை செஞ்சிருக்கு. சந்தோஷம் சேகர். என்ன விடுங்க அம்பு, குழந்தைக்கு இந்த நேரத்துல இந்த பிரச்சனை வரும்னு அவளுக்கு தெரியாதா? நெஞ்செழுத்தம் பிரச்சனைகளோட தீவிரம் தாங்காம அவ கால்ல நான் போய் விழணும்னு எதிர்பார்க்கறா. இவளெல்லாம் ஒரு மனுஷியா அம்பு? சேகர் குமுறி விட்டான். கம்மான் சேகர், விட்டுருங்க. குழந்தைய நினைச்சு மனசை சாந்தப்படுத்திக்கோங்க. பிரச்சனைகள் தீரணும், அது யார் மூலமா தீந்தா என்ன? அப்படி இல்ல அம்பு, நான் எந்த நிலைக்கும் இறங்கி வர தயார். குழந்தைதான் அதை விரும்பல. விடுங்க அந்த பேச்ச. மத்தியானம் என்ன சமைக்கட்டும்? உங்களுக்கும் உங்க மகளுக்கும் பிடிச்சத சொல்லுங்க. எதுக்கு நான் வந்திருக்கேன்? நீங்க என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பிடிக்கும் அம்பு. அம்புஜம் அழகாக சிரித்தாள். ஒரு குடும்ப பட்ஜெட்டை எனக்கு போட்டு காட்டுங்க அம்பு. எதுக்கு இப்ப? பல ஆண்கள் செய்யற தப்ப நானும் செஞ்சுட்டு இருக்கேன். பொண்டாட்டி எல்லாத்தையும் கவனிச்சுப்பான்னு சம்பளத்தை மட்டும் புருஷன் கொண்டு போய் கொடுக்கற காரணமா இவங்க ஏத்தம் அதிகமாகுது அம்பு. சாரி. நீங்க சொல்றது தப்பே இல்ல சேகர். ஒரு மனைவி செய்யற கடமைகளும் தாங்குற வழியும் செய்யற தியாகமும் பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனா அதுவே மண்டகர்வமா மாறும்போதுதான் பிரச்சனை தொடங்குது. இப்ப அதுதான் நடக்குது அம்பு. எங்களால சமாளிக்க முடியாம அவ கால்ல போய் விழுவோம்னு ஜீவா எதிர்பார்க்கறா. அப்பத்தான அவ கை இன்னும் ஓங்கும். தப்பு சேகர். ஜீவா இங்க வந்துதான் ஆகணும், உங்க கூட வாழ்ந்துதான் ஆகணும். நீங்க தோத்து போய் அவ ஜெயிச்சிட்டா அது வெற்றியா?
தோத்து போற மனைவிதான் தாம்பத்தியத்துல ஜெயிக்கிறா. ஆம்பளையால முடியாதது எது? நான் எல்லாம் உங்களுக்கு கத்து தரேன் சேகர். வந்து உட்காருங்க, குடும்ப பட்ஜெட் போடலாம். டைரி பேனாவுடன் வந்து அம்புவின் பக்கத்தில் உட்கார்ந்தான். தேவையான சங்கதிகளை தாராளமாக ஒரு பட்ஜெட்டாக அம்புஜம் தயாரித்தாள். இத பாருங்க சேகர், சேவிங்ஸ், சீட்டு சங்கதிகள் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜீவாவோட சம்பளம் தெரியாது. ஆனா உங்க சம்பளத்துல வசதியா குடும்பம் நடத்த முடியும் சேகர். இத வச்சு பட்ஜெட்டை நீங்களே தீர்மானிக்கலாம், சரியா? சேகர் பிரமித்தான். ஒரு கணவன் உள்ளே இறங்கிவிட்டால் எதுவும் சிக்கலான சங்கதி இல்லை. ஜீவா இத்தனை கர்வம் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. சேகருக்கு ஒரு தைரியம் வந்தது. அடுத்து வந்த 4-5 நாட்களில் எல்லாமே வேகமாக நடந்தது. அம்புஜம் 4 நாளைக்கு லீவு எழுதி கொடுத்து விட்டாள். காலை 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவாள். மிலிக்கு அம்புஜத்தை மிகவும் பிடித்து விட்டது. மிலிக்கு வேண்டிய உணவு வகைகளை தயார் செய்து அவளுக்கு குளிக்க உதவி, உடைகளை எடுத்து தந்து தேர்வுக்கு அவளை அனுப்பும் வரை உதவி செய்தாள். அதே நேரம், ராஜாத்தி, இப்ப ஆண்டி உதவுறேன், அப்பாவும் செய்வார். ஆனாலும் நீ பெண் குழந்தை, நீயே செஞ்சுக்க கத்துக்கணும். யாரையும் நாடக்கூடாது. அம்மா இருந்து கத்து கொடுத்தாதான் படிப்பேன்னு இருந்த. இப்ப நீயாவே சுயமா படிக்கிற, முடியலையா? இந்த தைரியம் வர வேண்டாமா? ஊக்கப்படுத்தினாள். மிலிக்கு ஒரு தைரியம் வந்தது. மிலி போன பிறகு சமையல் கட்டுக்கு சேகரை அழைத்து வந்தாள். இத பாருங்க சேகர், ஒரு குழம்பு, ரசம், பொரியல் பண்ண கத்து கொடுக்கறேன். இட்லி தோசை ஊத்துறது, உப்மா செய்யறது, காஃபி போடுறதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சோறு வச்சு தயிர் இருந்தா கூட போதும். ஆம்பளை சமைக்கிறதுல தப்பே இல்ல. அனாவசியமா ஹோட்டலுக்கு செலவழிக்க வேண்டாம், மத்தவங்கள நாட வேண்டாம், சரியா? சரிங்க அம்பு. சேகர் சுலபமாக ஒரே நாளில் சமையலில் உள்ள அடிப்படை சங்கதிகளை கற்றுக்கொண்டு விட்டான். குடும்ப பட்ஜெட் கைவசமாகிவிட்டது. தானே துவைத்து பாத்திரம் கழுவி வீடு பெருக்கி இது போல பெண்களின் வேலைகளை தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆம்பளை மனைவிகளை எல்லாத்துக்கும் நாடும் போது நல்ல மனைவிகள் சந்தோஷமா செய்யறாங்க. கர்வம் பிடிச்ச சில பெண்கள் அதை தப்பா உபயோகப்படுத்துறாங்க. சேகருக்கு தைரியம் வந்து விட்டது. ஆனால் எந்த வேலையும் செய்து பழகாததால் ஒரு மாதிரி முதுகு வலி வந்து விட்டது. 4வது நாள் அம்புஜம் வந்த போது சேகருக்கு முடியவில்லை, படுத்திருந்தான். மிலியை அனுப்பிட்டு நான் வர்றேன். மிலியை அனுப்பிவிட்டு அம்புஜம் ஒரு ஆர்த்தோ எண்ணெயுடன் வந்திருந்தாள். ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு உட்காருங்க. இடுப்பு, கால்கள், முதுகு எல்லாத்துக்கும் இதை தடவி வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தா வலி குறைஞ்சிடும். ஐயோ அம்பு, தப்பில்ல சேகர், வலி குணமாகணும், நான் சொல்றத செய்யுங்க. சேகர் அம்பு சொன்னபடி கேட்க அம்புஜம் அந்த மருத்துவ எண்ணெயை சேகரின் உடம்பில் தடவி வெந்நீர் ஒத்தடம் தந்தாள். அம்பு, சேகர், நீங்க எனக்கு தம்பி மாதிரி. அக்கான்னு சொல்றதானாலும் ஒரு வகையில அம்மாதான். நான் விவாகரத்தான பெண், இன்னைக்கு தனியா வாழ்றேன். ஆண்கள் கிட்ட நெருக்கமா நான் பழகுறேன்னு என்னை பத்தி கடுமையான விமர்சனம் உண்டு. ஆனா என் மனசுல எப்பவும் விகாரம் இல்ல. சேகர், உடம்ப நான் மதிக்கிறதே இல்ல, மனசுக்கு மட்டும்தான் மரியாதை. இத புரிஞ்சிக்காம என்ன பேசுறவங்கள நான் மதிக்கிறது இல்ல, சரியா? சேகருக்கு கண்கள் கலங்கி விட்டது. ஆரம்பத்தில் இருந்த கூச்சம் விலகி ஒரு தாயின் ஸ்பரிசமும் அரவணைப்பும் அவனால் உணரப்பட்டது. உடைகளை போட்டு கொண்டு வந்தான். இத பாருங்க சேகர், நீங்களும் ஜீவாவும் சந்தோஷமா வாழணும். இந்த பயிற்சிகளும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா என் புருஷனுக்கு யார் தயவும் தேவையில்லைன்னு அவ உணர்ந்துட்டா ஆரவாரம் அடங்கிடும். நான் இல்லாமலும் இவங்களால சுலபமா வாழ முடியும்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பயம் வரும். சேகர் கண்களை அகட்டி பார்த்தான். அம்பு, உங்களை எப்படி உங்க கணவர் பிரிஞ்சார்? நம்பிக்கை இல்லாம தான் நான் ஆண்களோட நெருக்கமா பழகிறது பிடிக்கல. நான் ஆம்பளைக்கு அலையிறேன்னு தப்பான ஒரு கணக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தடவி ஒத்தடம் கொடுத்தேன். நான் வேற மாதிரி பொண்ணா இருந்தா உங்களை அடைய எனக்கு இது போதாதா? சந்தேகம் எய்ட்ஸை விட கொடுமையான நோய். அதை குணப்படுத்த மருந்தே இல்ல சேகர், விடுங்க. பாவம் அம்பு நீங்க. இல்ல சேகர், இப்ப நான் சுதந்திரமா இருக்கேன். மன வாழ்க்கை எனக்கு மலர் இல்ல, முள். எதுக்கு காயப்பட்டு நிக்கணும்? சரி, சந்தோஷமா வாழ முயற்சி செய்வோம். அடுத்த நாள் மிலிக்கு இறுதி பரீட்சை. அம்பு வந்தும் சேகர் தான் சமையல். அப்பா, நீ சூப்பரா சமைக்கிற. ஆன்ட்டி உன்னை நல்லா தயார்படுத்திட்டாங்க. சேகருக்கு உற்சாகமாக இருந்தது. கடைசி தேர்வுக்கு மகளை வாழ்த்தி அனுப்பினான். மிலி, நல்லா படிக்கணும், புரியுதா? அம்புஜம் காலில் விழுந்து மிலி ஆசிகளை வாங்கி கொண்டாள். நாளைக்கு ஆன்ட்டி ஆபீஸ்க்கு போயிடுவேன், ஞாயிறு வந்து பாக்குறேன். சரி ஆன்ட்டி. அன்று முழுவதும் அம்புஜம் இருந்தாள். மாலையில் உற்சாகமாக அவளை வழி அனுப்பி வைத்தான் சேகர். வேலைகள் பிடிபட்டு விட்டன.
குழந்தை உற்சாகமாக தானே படிக்க கற்றுக்கொண்டு விட்டாள். தன் வருமானத்தில் மட்டுமே அழகாக ஒரு நல்ல பட்ஜெட் போட்டு வாழ முடியும் என்ற தைரியம் வந்துவிட்டது. கரண்ட் பில், டெலிபோன் பில், ரேஷன், மளிகை, காய்கறி என வெளியில் நடத்த வேண்டிய கடமைகளை டைரியில் தேதிவாரியாக எழுதி அதற்கொரு பட்ஜெட்டும் வைத்திருந்தான். இனி எதுவும் தவறாது. ஜீவா என்ற ஒரு பெண்ணின் தயவு இல்லாமல் அவனால் தனித்து குடித்தனம் நடத்த முடியும். அவள் பிறந்த வீட்டுக்கு போய் இன்றுடன் 9 நாட்கள் முடிந்து விட்டது. மிளியும் தன் வேலைகளை தானே செய்ய கற்றுக்கொண்டு விட்டாள். ஜீவா என்ற ஒருத்தியின் தேவையை அந்த குடும்பம் மெல்ல நிராகரிக்க தொடங்கிவிட்டது. ஒரு தேசத்தின் தலைவனின் மேல் மக்கள் உயிரையே வைத்திருப்பார்கள். அவன் இறந்துவிட்டால் இயக்கமே ஸ்தம்பித்து விடுமா என்ன? குடும்ப தலைவனை இழந்த குடும்பங்கள் மறுநாள் முதல் செயல்படாமல் போகுமா? இங்கு யாருமே முக்கியமில்லை. அந்த அகங்காரம் உள்ளவர்கள் காலத்தால் ஒதுக்கப்படுவார்கள். அதே நேரம் துரை அம்மா மனைவி இருவரையும் அடக்கி வைத்திருந்தான். அக்கா விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம், அவளை கேள்விகள் கேட்க வேண்டாம், விமர்சிக்க கூடாது, இருக்கும் வரை இருக்கட்டும், போக நினைத்தால் தடுக்க வேண்டாம், அவளது குடும்ப விவகாரம் நமக்கு அவசியமில்லை. இருவரும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். 9 நாட்கள் முடிந்ததும் ஜீவாவுக்கு ஒரு மாதிரி சுருக்கென மனதில் தைத்தது. ஒரு போன் கூட இல்லை. இன்று மிலிக்கு கடைசி பரீட்சை. பெரும் கண்டத்தை நான் இல்லாமல் மிலி கடந்து விட்டாள். ஒரு புருஷன் வீம்பு பிடித்து கூட வாழலாம், அதுவே கஷ்டம். மிலிக்கு என் தேவையே இல்லையா? அம்மா இல்லாமல் ஒரு நொடி கூட வாழ முடியாத மிலி எப்படி 10 நாட்களை கடந்தாள்? அதுவும் பல இடையூறுகளை தாண்டி. கேள்வியுடன் லேசான கலக்கமும் வந்தது. எனக்கு இனி லீவும் இல்லை. நான் ஆபீஸுக்கு போய்த்தான் தீர வேண்டும். லீவை நீட்டிக்கலாமா? வேண்டாம், சம்பளம் கட்டாகிவிடும். பிறகு எல்லாமே தடம் புரளும். இந்த 10 நாட்களில் அவர் என்னை தேடி வந்து மிலிக்காக நீ வந்து தான் தீரணும்னு கெஞ்சுவார்னு நினைச்சேன். நடக்கலையே. முதல் நாள் இரவு தூங்கவில்லை. போன் போடலாமா? மிலியும் பள்ளிக்கு போய் அவரும் போயிருந்தால் எடுக்க கூட ஆள் இருக்காது. பக்கத்து வீட்டு பங்கச்சத்தை கேட்டால் நான் ஒரு வாரமாக இல்லை என்பது பங்கஜத்துக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். என்ன நடக்குதுன்னு மெதுவா கிளறி பார்க்கலாமா? நன்றாக யோசித்து பின் டயல் செய்தாள். பெண் குரல் கேட்க, பங்கஜா அக்காவா? நான் ஜீவா பேசுறேன். என்கிட்ட கூட சொல்லாம நீ எங்க போயிட்ட? அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதான் பார்க்க வந்து தம்பி வீட்ல கோயம்புத்தூர்ல இருக்கேன். வந்துடுவேன்கா. சரி, அவருக்கும் மெலிக்கும் தான் கஷ்டம் ஜீவா. அவங்க என்கிட்ட எந்த உதவியும் கேட்கல. யாரோ ஒரு பொம்பளை தினமும் காலையில வந்து சாயங்காலம் வரைக்கும் கூடவே இருக்கா. பொம்பளையா? உனக்கு தெரியாதா? நீ போன் பண்ணி உன் பொண்ணுகிட்ட பேச மாட்டியா? சரிக்கா, நான் பேசிக்கிறேன். ஜீவாவுக்கு திக்குன்றது. பொம்பளையா? காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் கூடவே இருக்காளா? மிலி தினமும் பரீட்சை எழுத போயிட்டா. இவர் கூடவா அவ இருக்கா? யாரது? உறவில் யாருமே இல்லையே. எனக்கு தெரிந்து வேறு நட்பு கூட இல்லையே. ஜீவாவுக்கு உச்சி முதல் பாதம் வரை ஒரு மின்சார அலை ஓடியது. யாரோ ஒருத்தி வந்து விட்டதால் அப்பாவுக்கும் மகளுக்கும் நான் தேவைப்படவில்லையா? யாரவள்? அதற்கு மேல் ஜீவாவுக்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. 1 மணி நேரம் தனிமையில் தீவிரமாக யோசித்தாள். அகிலா வந்து சாப்பிட அழைத்த போது கூட ஜீவா வரவில்லை. அக்கா சாப்பிட வரலையா? துரை கேட்க, இல்ல, மூட் அவுட்ல இருக்காங்க. அத்தையை விட்டு பேச சொல்றீங்களா? துரை அம்மாவை அழைத்து விவரம் சொன்னான். விட்ரா, எனக்கு எதுவுமே பிடிக்கல. புருஷனும் புள்ளையும் கெஞ்சி கால்ல வந்து விழுவாங்கன்னு இவ கனவு கண்டா. அது நடக்கல. அவங்க கண்டுக்கவே இல்ல. இப்ப பயம் வந்திருக்கு. ஆனா பாலா போன வீம்பு வெளியில சொல்ல வெக்கம். அவளே முடிவு எடுக்கட்டும். நாம தலையிட்டா தப்பா முடியும். 1 மணி நேரம் கழித்து ஜீவா வெளியே வந்தாள். துரை, பஸ் டிக்கெட் உடனே கிடைக்குமா? ஏங்கா? நான் புறப்படுறேன். நாளைக்கு வேலைக்கு போகணும். லீவ் இல்ல, நான் கிளம்புறேன். அக்கா, நீ இன்னும் சாப்பிடலையே. தன் துணிமணிகளை மளமளவன பேக் செய்தாள். அம்மா அருகில் வந்தாள். ஜீவா, 2 நிமிஷம் உன்கிட்ட பேசலாமா? சொல்லு. நீ இப்ப புறப்பட்டு போற, லீவு இல்லைன்னு சொல்ற, நான் நம்புறேன். ஆனா உன்கிட்ட ஒரு பதட்டம் இருக்கு. அது எதுக்குன்னு நான் கேட்கல. விரும்புனா நீயே சொல்லுவ. மாப்பிள்ள ரொம்ப நல்லவர். கோவத்துல அவரும் பேசி இருக்கலாம். 10 நாட்கள் அவங்கள நீ பிரிஞ்சு இருந்ததே தப்பு. ஒரு போன் கூட வரல அங்கிருந்து. நீ எப்பவோ அவங்களுக்கு தேவைப்படணும். அந்த நிலையை தக்க வச்சுக்கிறது உன் சாமர்த்தியம். நீ இங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். ஆனா உனக்கு அது கௌரவம் இல்ல. இப்படி நான் உன்கிட்ட பேசுறதுக்காக என்கிட்ட நீ வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்ல. பெத்த கடன். பேச வேண்டியதை பேசிட்டேன். அப்புறம் ஓ விருப்பம்.
ஜீவா எதுவுமே பேசவில்லை. முகம் சிவந்து நரம்புகள் இடம்பெயர்ந்தது. அம்மாவிடம் அசாத்தியமாக ஒரு கோபம் புறப்பட்டது. ஆனால் அந்த ஆவேசம் இனி இங்கே எடுபடாது என்று தோன்றியது. துரை அருகில் வந்தான். அம்மா, அக்காவுக்கு இது பிறந்த வீடு, எல்லா உரிமைகளும் உண்டு. அக்காவோட பர்சனல் விஷயத்துல தலையிட நமக்கு உரிமை இல்ல, புரிஞ்சுக்கோ. சொட்டேரென முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது ஜீவாவுக்கு. பெட்டியை எடுத்து விட்டாள். நான் புறப்படுறேன். அகிலா, அவளுக்கு தாம்பூலம் கொடு. வாங்கி வைத்திருந்த சேலையுடன் தேங்காய், மஞ்சள், குங்குமம், வெற்றிலை வைத்து அகிலா அவளிடம் தர ஜீவா பெற்றுக்கொண்டாள். வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. வாக்கா. துரை பெட்டியை எடுத்துக்கொண்டான். நீ வர வேண்டாம் தம்பி, நான் போயிடுவேன். விட்டுட துரை, மாப்பிள்ளை இல்லாமலேயே இங்க வந்திருக்கா. அவ தைரியசாலிதான். ஆம்பளைய மதிக்கிற பெண்களுக்கு தான் துணை தேவைப்படும். விசுக்கன திரும்பினாள் ஜீவா. அம்மா கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. ஜீவா ஆட்டோவில் ஏற அது புறப்பட்டது. மிலி தன் தேர்வுகளை முடித்த சந்தோஷத்தில் இருந்தாள். சேகரும் சந்தோஷமாக இருந்தான். நாளையில இருந்து உனக்கு லீவா செல்லம்மா? ஆமாப்பா, எல்லா பரீட்சைகளும் நல்லா பண்ணிருக்கேன்பா. நிச்சயமா பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிடலாம். சரிம்மா, நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு போகணும். நீ வீட்ல தனியா இருப்பியா? எனக்கு பயம் இல்லப்பா, நீ போயிட்டு வா. கம்ப்யூட்டர் கிளாஸ்ல உன்னை சேர்த்து விடட்டுமாமா? ஒரு பயிற்சி கிடைக்கும். வீட்ல கம்ப்யூட்டர் இருக்கு, நீ பழகிக்கலாம். என்ன சொல்ற? சரிப்பா. நேரம் மாலை 5 மணி. சரிம்மா, ட்ரெஸ் மாத்திக்கோ. அதையும் விசாரிச்சுட்டு வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம். மிலி உற்சாகமாக புறப்பட்டாள். கதவை பூட்டி இருவரும் வெளியே வர பங்கஜம்மா வாசலில் நின்றாள். அப்பாவும் மகளும் வெளியில புறப்பட்டாச்சா? ஆமாம்மா, காலையில ஜீவா போன் பண்ணியிருந்தாங்களே. அப்படியா? சும்மா விசாரிச்சாங்க, சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னாங்க. எனக்கு எதுக்கு போன்? நம்ம வீட்டு போன் வேலை செய்யலையா? அப்படியும் அவங்க சொல்லலையே. பங்கஜம் போட்டு வாங்கினாள். உள்ளே என்ன சூட்சமம் என அறிந்து கொள்ள முற்பட்டாள். வம்புக்கு அலையும் பங்கஜம் அடுத்த குடும்பத்தை உடைப்பதில் கை தேர்ந்தவள். மிலி திரும்பி சேகரை பார்க்க சேகர் எந்த பதிலும் சொல்லாமல், நாங்க வர்றோமா, வாமிலி என்று கூறி காரை எடுத்து விட்டான். மிலி பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். அப்பா, நம்ம வீட்ல போன், உன்கிட்ட செல்போன் எல்லாம் இருக்கும்போது அம்மா எதுக்குப்பா இந்த அம்மாவுக்கு போன் போடணும்? வீம்புமா, அவளா நம்ம கிட்ட பேசினாள்னு வந்துடக்கூடாது. நீயும் நானும் போன் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தா, பண்ணல. அதான் இந்த வழியால வர்றா. இவ நல்லவ இல்லைன்னு உங்க அம்மாவுக்கே தெரியும். விற்று வேலையை கவனிப்போம். கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்தார்கள். விசாரித்தார்கள். சேகர் மிலியை கலந்து பேசி உடனே செக் எழுதி கொடுத்தான். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வகுப்பு. இருவரும் வெளியே வந்தார்கள். காலையில உன்னை டிராப் பண்ணிடுறேம்மா, ஈவினிங் பிக்கப். நீயும் வீட்ல தனியா இருக்க வேண்டாம் பாரு. லீவுல உருப்படியான காரியம். சரிப்பா. இருவரும் ஒரு நல்ல ஹோட்டலை தேர்ந்தெடுத்து காரை நிறுத்திவிட்டு சாப்பிட வந்தார்கள். மிலிக்கு பிடித்த உணவு வகைகளை சேகர் ஆர்டர் செய்தான். நேரம் இரவு 8 மணி. அதே நேரம் பஸ்ஸை விட்டு இறங்கிய ஜீவா ஆட்டோவை அழைத்து உட்கார்ந்தாள். 20 நிமிடங்களில் வீட்டுக்கு முன்பு ஆட்டோ நிற்க பெட்டியுடன் இறங்கி வந்தாள். பூட்டு தொங்கியது. சத்தம் கேட்டு வெளியே வந்தாள் பங்கஜம். ஏன் பூட்டி இருக்கு? 2 பேரும் வெளியே போனாங்க. தன்னிடம் உள்ள சாவி கொண்டு கதவை திறந்து உள்ளே வந்தாள் ஜீவா. பங்கஜம் பின்தொடர்ந்தாள். ஜீவா, காஃபி தரட்டுமா? டிஃபன் ஏதாவது பண்ணி கொண்டு வரட்டுமா? வேண்டாங்கா. ஜீவா களைப்புடன் சாய்ந்தாள். ஒரு நிமிடம் போல கண்களை மூடி திறந்து பார்வையை சுழல விட்டாள். வீடு சுத்தமாக இருந்தது. என்ன பாக்குற? நீ இருந்தப்ப கூட இத்தனை சுத்தமா இல்லையேன்னு பாக்குறியா? அக்கா, யார் அந்த பொம்பளை? எப்படி இருந்தா? நல்லா தல தலன்னு சிகப்பா உயரமா பார்க்க வசீகரமா இருந்தா. உன் வீட்டுக்காரர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு ரொம்ப நெருக்கமா இருந்தா. சொந்தக்காரியா? ஜீவா பேசவில்லை. நீ இருக்கும்போது ஒரு நாள் கூட இந்த வீட்டுக்கு அவ வந்து நான் பார்த்ததில்ல. உன் பொண்ணும் அவகிட்ட ரொம்ப ஒட்டுதலா இருந்தது. ஜீவாவுக்கு கேட்க கேட்க உடம்பு சூடானது. நான் இல்லாத நேரம் என் வீட்டுக்குள் புகுந்தவள் யார்? ஜீவா, ஆனாலும் இத்தனை நாள் குடும்பத்தை விட்டு யாரும் இருக்க கூடாது. நம்ம நாற்காலியில யாரு எப்போ உட்காருவாங்கன்னு நமக்கே தெரியாது பாரு. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் காலையில வர்றேன். பங்கஜம் தன் பணி முடிந்த திருப்தியில் புறப்பட்டு வெளியே போக
ஜீவா எழுந்து நடக்க தொடங்கினாள். வீடு முழுக்க ஒரு சுத்தமும் நேர்த்தியும் தெரிந்தது. சமையல் கட்டு சுத்தமாக இருந்தது. பெட்ரூமுக்குள் நுழைந்தால் பளிச்சென இருந்தது படுக்கை. பூஜை அறை அதைவிட துல்லியமாக. ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத மனிதன் சேகர். அவரால் வீட்டை இத்தனை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியுமா? யாரவள்? சிகப்பாக, உயரமாக, தளதளப்புடன். இரவு 9:30 மணிக்கு சேகரும் எலியும் வந்து காரை பார்க் செய்து விட்டு இறங்க கதவு திறந்து கிடந்தது. விளக்கறிந்தது. யாருமா? அம்மா வந்துட்டாங்களாப்பா. வேற யாரு கதவை திறந்து உட்கார முடியும்? மிலிக்கு முகம் மாறிவிட்டது. சேகருக்கும் உற்சாகம் தொலைந்து விட்டது. இருவரும் உள்ளே நுழைய ஹால் சோஃபாவில் ஜீவா. முகத்தில் சிரிப்பில்லை. 10 நாட்கள் பிரிவுக்கு பிறகு பார்க்கிறோம் என்ற உணர்வு பரஸ்பரம் இரண்டு பக்கத்திலும் இல்லை. அம்பு கொடுத்த அட்வைஸ் ஞாபகத்திற்கு வந்தது. சேகர், தாம்பத்தியத்துல யாராவது ஒருத்தர் விட்டு தரணும். நம்ம பக்கம் தப்பு இல்லாம கூட இருக்கலாம். அதுக்காக வீம்பு பிடிச்சி விலகியே நின்னா குடும்பம் எப்படி நடக்கும்? நீ தேடி போகணும்னு சொல்லல, போன்ல பேசினா தப்பு இல்ல சேகர். ஜீவா, நீ எப்ப வந்த? இயல்பாக கேட்டபடி அவன் நெருங்க, ஏன் வந்தேன்னு கேட்க நினைச்சு எப்ப வந்தேன்னு கேள்வி மாறி போச்சா? சேகரின் முகம் மாறிவிட்டது. சட்டென சுதாரித்து கொண்டான். 10 நாட்களா பிரிஞ்சிருந்து இப்ப நீ வந்திருக்க. எதுக்கு ஜீவா சச்சரவு? நான் ஒன்னும் சமாதானத்துக்காக வரல. என்கிட்ட எந்த தப்பும் இல்ல, புரியுதா? நாங்க மட்டும் கொலைபாதகத்தை செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சியில கொந்தளிச்சு நிக்கிறோமா? மிலி, கதவை சாத்துமா. நம்ம வீட்டுல நடக்கிறது அக்கம் பக்கத்துக்கு தெரிய வேண்டாம். மிலி கதவை சாத்த, எவ்வளோ ஒருத்தி நான் இல்லாத நேரத்துல இங்க வந்து குடித்தனம் பண்ணியிருக்கா. அக்கம் பக்கத்துக்கு இது தெரியலனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. சிகப்பா, உயரமா, தளதளப்பா இருக்காளாமே, யாரது? சேகர் திரும்பி மிலியை பார்த்தான். அம்புஜா ஆண்டி தான் அது. யாரடி புதுசா வந்த ஆண்டி? அப்பாவோட ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க. அவ எதுக்கு இங்க வந்தா? ஜீவா, அவங்க கண்ணியமானவங்க, கொஞ்சம் மரியாதையோட பேசு. நான் எதுக்கு கண்டவங்களுக்கு மரியாதை தரணும்? அந்த ஆண்டி கண்டவங்க இல்ல, அன்பானவங்க. அவ எதுக்கு இங்க வந்தா? அதை கேட்க நீ யார் ஜீவா? சேகர் கேட்டதும் ஜீவா துள்ளி விட்டாள். நீ யாரா? நான் உங்க சம்சாரம். இது ஏன் வீடு. நான் கேட்காம யாரு கேட்பாங்க? அப்படியா? பெத்த மகளை பரிச்ச நேரத்துல அம்போன்னு விட்டுட்டு பெட்டியை தூக்கிட்டு போன உனக்கு பேச யோக்கியதை இருக்கா? அட புருஷனை விடு. அவன்தான் எதுவும் தெரியாத செல்லா காசு. பெத்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சா? ஒரு போன் கூட அவளுக்கு நீ பண்ண முடியாத அளவுக்கு அவ மேல என்ன கோபம்? இது உன் வீடுதான், நீ என் சம்சாரம்தான். அந்த பொறுப்பை, வலிமைய நீ உணர்ந்திருந்தா இப்படி போயிருக்க மாட்ட. இப்ப கேள்வி கேட்க மட்டும் வந்துட்ட. என் கேள்விக்கு இன்னமும் பதில் வரல. நான் இல்லாத நேரத்துல எவ்வளோ ஒருத்தி எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்? எவ்வளோ ஒருத்தி இல்ல, அம்பு, என் களி, என்னை விட பெரியவங்க, ஒரு அக்கா மாதிரி. இங்க வந்து அவ என்ன செஞ்சா? அந்த ஆண்டி சூப்பரா சமைச்சாங்க. அப்பாவுக்கு எல்லாம் கத்து கொடுத்தாங்க. ஜீவாவுக்கு ஆவேசம் அதிகமானது. சேகரை நெருங்கினாள். என்னெல்லாம் கத்து கொடுத்தா? சமைக்க கத்து கொடுத்தாங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க. குடும்ப பட்ஜெட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சமையல் கட்டுல கத்து கொடுத்தவ பெட்ரூம்க்கு வரலையா? அங்க வந்து எதுவும் கத்து தரலையா? யார் அந்த பேசி? சேகர் அருகில் வந்தான். ஆழமாக ஜீவாவை பார்த்தான். பலாரென அறைந்தான். ஜீவா நிலை குலைந்து போனாள். மிலியை பலமான அதிர்ச்சி தாக்கியது. மிலி, உள்ள போ. அவனது குரல் உயர மிலி பயத்துடன் உள்ளே போய்விட்டாள். ஜீவா அடிப்பட்ட அவமான உணர்ச்சியில் கன்னத்தை பிடித்தபடி வெறியுடன் நிற்க, இதுவரைக்கும் தாம்பத்தியத்துல ஓ மேல ஆத்திரமா என் கை பட்டதில்ல. பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம என்ன பேசுற? வயசுக்கு வந்த மகளை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளையோட சல்லாபம் பண்ற அளவுக்கு உன் புருஷன் கீழ்த்தரமானவன் நினைச்சியாடி? ஜீவா இப்போதும் பேசவில்லை. நீ போட்டது போட்டபடிக்கு போயிட்ட. அந்த குழந்தைய படிக்க வச்சு குடும்பத்தையும் பராமரிக்க முள் மேல நின்ன இந்த 10 நாட்களா தேக சுகம் கேக்குதா எனக்கு? ஒரு நல்ல மனுஷிய வேசின்னு சொல்ல உன் நாக்கு கூசல. ஜீவா இப்போதும் பேசவில்லை. மிலி வயசுக்கு வந்து 2 வருஷமாச்சு. அதுக்கு பிறகு என் விரல் உன் மேல பற்றுக்காடி. ஒரு துறவி மாதிரி வாழ்றேனா? அப்படிப்பட்ட புருஷனை நிக்க வச்சு கூசாம கேள்வி கேக்குறியா? 10 நாளா வீட்டை விட்டு பிரிஞ்சு நீ வாழ்றியே, நீ எங்க போனேன்னு நான் கேட்கட்டா? நிறுத்துங்க, கூச்சலிட்டாள் ஜீவா. ஓன் தூய்மைய சந்தேகப்பட்டா அடி வயித்துல இருந்து சத்தம் போடுறியே. ஆம்பளையும் அப்படிதாண்டி, நல்லவனால பழி தாங்கிக்க முடியாது. ஜீவா பேசவில்லை. அம்பு என்னோட தோழி. என் மனசுல வருத்தமும் வேதனையும் வந்தா பகிர்ந்துப்பேன். அவங்க எனக்காக வரல, மிலிக்காக வந்தாங்க.
அம்பு எனக்கு வேணும்னு நினைச்சா அவங்களும் தயாரா இருந்தா இந்த வீட்டுக்கு எதுக்கு வரணும்? ஹோட்டல்ல ரூம் போட எனக்கு தெரியாதா? இத பாரு, இப்ப சொல்றேன், போன நிமிஷம் வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும். அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். இப்ப நீ வந்தாச்சு, இயல்பா இருப்போம். நம்ம குழந்தையோட எதிர்காலம் முக்கியம். கை நீட்டி கட்டின மனைவிய அடிக்கிற ஒரு புருஷன் மிருகம். தப்பான வார்த்தைகளை பேசி நடத்தைய விமர்சிச்சா யாரால பொறுத்துக்க முடியும்? நான் இல்லாத நேரத்துல ஒரு பொம்பளைய ஏன் வீட்டுல குடித்தனம் நடத்துறது தப்புதான். அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஜீவா, இது தப்பு. உன் கோபத்தை என்கிட்ட காட்டலாம். அம்பு கௌரவமானவங்க. நான் அப்படி நினைக்கல. நிறுத்து ஜீவா. நான் அனுமதிச்ச காரணமா தான் அவங்க வந்தாங்க. கூடாது. இப்பவும் கேக்குறேன், அத சொல்ல நீ யாருடி? எனக்கும் இது வீடுதான், உரிமை உண்டு. புருஷனை மகளை அம்போன்னு விட்டுட்டு போனவளுக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கா? எனக்கு அந்த உரிமை இருக்கு. நீ என் மனைவியா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த உரிமை. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ இதோட நிறுத்திட்டா எதுக்கும் அர்த்தம் இல்ல. அப்படி இல்லாம அசிங்கப்படுத்தணும்னு நீ நினைச்சா எந்த எல்லைக்கும் நான் போவேன். நானும் துணிஞ்சவன் தான். நல்ல புருஷனை மிருகமாக்கி காலம் முழுக்க கண்ணீர் விடாத, புரியுதா? சரக்கன சேகர் உள்ளே வந்து விட்டான். மிலி உள்ளே அதிர்ந்து போய் உட்கார்ந்திருக்க சேகர் வந்ததும், என்னப்பா இது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ என் கூடவே இருப்பா. அவனை கட்டி கொண்டு மிலி குரல் எடுத்து அழத் தொடங்க சேகருக்கு பதட்டமாகிவிட்டது. தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். மிலி கண்ணா, என்னம்மா, ஏன் அலற? எதுக்கு பயம்? அப்பா உன் கூட தானே இருக்கேன். அம்மாவை நீ அடிச்சதே இல்லையேப்பா. தப்பு தாண்டா. இப்படி பேசினதும் என்னால தாங்கிக்க முடியலடா. என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அப்பா, நீ அடிச்சது தப்புன்னு நான் சொல்லல. அடிக்கிற அளவுக்கு உனக்கு ஆத்திரத்தை அம்மா மூட்டி இருக்காங்களே, அது தப்பு தானே. இதை மிலி கேட்கும் போது ஜீவா கதவருகில் வந்து நின்றாள். அடிபட்டும் அம்மா மாறலையேப்பா, இன்னும் அதிகமா சண்டை போடுறாங்களே. உன்னை அம்மா அவமானப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியலப்பா. எதுக்குப்பா அம்மா திரும்பி வந்தாங்க? வராம இருந்திருந்தா நம்ம 2 பேரும் இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போமேப்பா. ஜீவாவுக்கு இதை கேட்க கேட்க அங்கு நிற்க கூட முடியவில்லை. யாரோ ஒரு அம்பு ஆண்டி நம்ம மேல வச்ச பாசத்தை கூட அம்மாவால ஏன்பா வைக்க முடியல? எனக்கு அம்மாவை பிடிக்கவே இல்லப்பா. அம்மா இந்த வீட்ல இருந்தா எனக்கு பயமா இருக்குப்பா. என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துடுப்பா. குரலில் மிரட்சி, தவிப்பு, அளவுக்கு மீறின பயம். சேகரே இதை எதிர்பார்க்கவில்லை. மிலி, என்னடா இது? ஒண்ணுமில்லடா. இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெளியே நின்ற ஜீவாவால் இதற்கு மேல் தாழ முடியாமல் உள்ளே ஒரு புயலாக வந்து விட்டாள். பெத்த அம்மாவை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? அம்மா உனக்கு பிடிக்கலையா? ஹாஸ்டல்ல சேர்த்து விட சொல்றியா? பொன்னாடி நீ ராத்திரி பகலா உனக்காக கண் முழிச்சு பசிய மறந்து உழைச்சபடினா என்ன விட அந்த அம்பு கேடு கெட்ட தேவடியா உனக்கு உசத்தி ஆயிட்டாளா? ஜீவா வேகமாக நெருங்க மிலி இன்னும் மிரண்டு போய் சேகருடன் ஒட்டி கொள்ள, ஜீவா நீ கிட்ட வராத, குழந்தை மிரண்டு போயிருக்கா, போயிடு. உன் கோபங்களை, மிரட்டல, வெறுப்ப என்கிட்ட காட்டு. குழந்தை கிட்ட விளையாடாத. அவ நான் பெத்த குழந்தை. அவ என்ன வெறுக்க கூடாது. விடமாட்டேன். இன்னும் நெருங்க, அப்பா அம்மாவை போக சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பூதமா, பிசாசா? ஏண்டி என்னை இப்படி அசிங்கப்படுத்துற? ஜீவா நெருங்க மிலி மிரட்சியின் உச்சத்துக்கே போனது. அப்பா! ஒரு கூக்குரல் வேகமாக எழுந்து தொண்டையில் அது உடைந்து கீச்சென வெளிப்பட சேகர் மேல் அப்படியே சாய்ந்து விட்டது. திடீரென உடல் ஒரு மாதிரி விரைத்து கொண்டு ஃபிட்ஸ் போல வந்தது. கண்கள் செருகி, கை கால்கள் இறுகி, உதடுகள் கடிபட்டு, மிலி! சேகர் அலறிவிட்டான். மிரண்டு போன ஜீவா, மிலி ஐயோ என்னடா ஆச்சு உனக்கு? போடி அந்த பக்கம். அவளோட இந்த நிலைமைக்கே நீதான் காரணம். என் குழந்தைய கொன்னுடாத பாவி. மிலியை அள்ளி தூக்கி கொண்டு காருக்கு ஓடினான் சேகர். பின் சீட்டில் அவளை கிடத்து விட்டு திரும்ப ஜீவா தலை தெறிக்க ஓடி வர சேகர் காரை எடுத்து விட்டான். ஜீவா அப்படியே கதறியபடி மடிந்து வாசலில் உட்கார்ந்து விட்டாள். ஆஸ்பத்திரிக்கு மிலியை கொண்டு வந்து விட்டான் சேகர். காரை நிறுத்தி பூட்டிவிட்டு மிலியை அள்ளி தூக்கி கொண்டு ஏறத்தாழ உள்ளே ஓடினான். அவனது பதட்டம், ஓட்டம் பார்த்து அங்குள்ளவர்கள் மிரண்டார்கள். ஒரு டாக்டர் எதிர்பட்டார். மூச்சு வாங்க அவன் விவரம் சொல்ல உடனே ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரப்பட்டது. மிலியை ஐசியூவுக்குள் எடுத்து சென்றார்கள். கதவு சாத்தப்பட்டது. ஒரு சில நிமிடங்களில் இன்னொரு ஆண், பெண் என 2 டாக்டர்கள் பதட்டமாக உள்ளே ஓடினார்கள். மருத்துவ இணைப்புகள் மானாவாரியாக மிலி உடம்பில் இணைக்கப்பட்டது. சேகருக்கு பாதி உயிர் போய்விட்டது. கடவுளே,
எனக்குள்ள ஒரே பிடிமான இந்த குழந்தை தான், என்ன அனாதையாக்கிடாத. உள்ளுக்குள்ளே சேகர் கதறிவிட்டான். 1 மணி நேரம் உள்ளே ஒரு பெரும் போராட்டம் நடப்பது தெரிந்தது. பிறகு அந்த லேடி டாக்டர் வெளியே வந்தார். என்ன டாக்டர், உங்க மகளா? ஆமா டாக்டர், 12 மணி நேரம் தாண்டாம எங்களால எதுவும் சொல்ல முடியாது. ஒரே நேரத்துல மூளையில அதிர்வு ஏற்பட்டு ரத்த கொதிப்பு உச்சத்துக்கு ஏறி சுவாச குழாயில பாதிப்பு உண்டாகி பல்ஸ் இறங்கி நரம்பு மண்டலமே ஒரு மாதிரி உழுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன பலமான அதிர்ச்சி? சேகரால் பேச முடியவில்லை. எதையோ கண்டு அளவுக்கு மீறி உங்க மகள் மிரண்டு போயிருக்கா, அல்லது எதிலிருந்தோ தான் தப்பிச்சாகணும்னு ஒரு வேகத்துக்கு ஆளாகி இருக்கா. விடுங்க, இப்ப எதுவும் எங்களால சொல்ல முடியல, நீங்க காலையில வாங்க. டாக்டர்கள் வெளியேற சேகர் வெளியே உள்ள நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்து விட்டான். கெடு வைத்து விட்டார்கள். பாவி, இவளது அடக்குமுறையால, இவள் பேசின பேச்சால என் மகளோட வாழ்வு கேள்விக்குறியாகி விட்டதே. பழி வாங்கி விட்டாள் என் மகளை. கதறியல தோன்றியது. இடம் காரணமாக அதுவும் முடியவில்லை. அப்படியே கண்மூடி உட்கார்ந்திருந்தான். அதே நேரம் வீட்டுக்குள் சுருண்டு கிடந்தாள் ஜீவா. எந்த ஆஸ்பத்திரி? இந்த இரவு நேரத்துல நான் எங்க போய் தேடுறது? செல்போனை கூட சேகர் எடுத்துட்டு போகலையே. ஃபிட்ஸ் போல வந்து உடம்பு இறுகி தலை தொங்க மிளிய எடுத்துட்டு போனாரே. இதுவரைக்கும் என் மகளுக்கு இந்த மாதிரி வந்ததே இல்லையே. இன்னைக்கு ஏன் இந்த நிலைமை? என்னை பார்த்தாலே வெறுத்து மிரண்டு அதனோட உச்சக்கட்டத்துல தான் இது நேர்ந்து விட்டதா? அந்த அளவுக்கு நான் பாவியா? என் மகள், என் மேல் உயிரையே வைத்திருந்த மகள், இன்று என்னை கண்டு பயந்து பிட்ஸ் வரும் அளவுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? நான் இல்லாத நேரத்தில் அவள் மனதை சேகர் மாற்றிவிட்டார். போதா குறைக்கு யாரோ ஒரு அம்பு. இப்போதும் தப்பித்து கொள்ள சாக்கு தேடியது. தன் நடத்தையும் கேவலமான வார்த்தைகளும் தான் மிளியை மிரள வைத்திருக்கிறது என்று புரியவில்லை. சுருண்டு படுத்து விட்டாள். இரவு நேரத்தில் இது நடந்ததால் அக்கம் பக்கத்துக்கு தெரியவில்லை. கண்கள் மூட முடியவில்லை. உள்ளே நெருப்பு எரிந்தது. காலை 6 மணிக்கு வெளிச்சம் வந்தது. நான் எங்க போவேன்? எப்படி தேடுவேன் என் மகளை? சுற்று வட்டாரத்தில் 4 ஆஸ்பத்திரிகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் புகுந்து பார்க்க வேண்டியதுதான். சேலையை சரி செய்து கொண்டு வீட்டை பூட்டினாள். கையில் செல்போன். புறப்பட்டு விட்டாள். அதே நேரம் சேகர் ஆஸ்பத்திரி போனில் இருந்து அம்புவுக்கு கால் செய்து தகவல் தர, ஐயோ, எந்த ஆஸ்பத்திரி? லால் பகதூர் சாஸ்திரி ஹாஸ்பிட்டல். இப்பவே நான் வர்றேன் சேகர். அடுத்த அரை மணி நேரத்தில் அம்பு ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட சேகர் அவளை பார்த்ததும் கைகளை பிடித்தபடி கதறிவிட்டான். ஒரு ஆண் என்பதையும் மறந்து தேக்கி வைத்திருந்த துக்கம் மொத்தமும் வெளிப்பட, என் மிளிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அம்பு. துடித்து போனான். ஒரு குழந்தையை போல சேகரை தன் மேல் சாய்த்து கொண்டு அவனை தட்டி தலையை கோதி விட்டாள் அம்பு. கண்களை துடைத்து விட்டாள். சேகர், கமான், நீங்களே உடைஞ்சு போனா எப்படி? தைரியமா இருக்கணும். மிலி நல்ல குழந்தை, பிழைச்சுப்பா. கடவுள் ஒரு நாளும் அந்த குழந்தைய தண்டிக்காது. தைரியமா இருங்க. மெல்ல மெல்ல சேகரின் அழுகை குறைய, சரி ஜீவா எங்க? வீட்ல இருக்கா. ஏன் ஆஸ்பத்திரிக்கு வரல? அவ வந்து என்ன ஆக போகுது? மிலி கண் விழிக்கும் போது ஜீவா இருக்க கூடாது. அவளை கண்டு பயந்து மிரண்டுதான மிலிக்கு இந்த நிலைமை. சேகர், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அவசரமா குழந்தையோட வந்தீங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் வந்தேன்னு ஜீவாவுக்கு தெரியுமா? அவ பின்னால ஓடி வந்தா. நான் பொருட்படுத்தல. எனக்கு என் மகள் முக்கியம். காரை எடுத்துட்டேன். சோ ஜீவாவுக்கு இந்த ஆஸ்பத்திரியில நீங்க இருக்கிறது தெரியாது. தெரிய வேண்டாம் அம்பு. அவ வராம இருக்கிறதே நல்லது. தப்பு சேகர், அவ மிலிக்க அம்மா. பேசாதீங்க அம்பு. அம்மாங்கிற சொல் புனிதம். ஒரு கேடு கட்டவளுக்கு அது பொருந்தாது. இல்ல சேகர், இது நியாயம் இல்ல. ஜீவாவோட செல்போன் நம்பர் இருக்கா? எதுக்கு? நான் தகவல் சொல்றேன். விடுங்க அம்பு. உங்களை அவ என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? தேவடியான்னு சொன்னாலா? அம்பு விடுங்க. என்னை யாரு பேசல. ஜீவா பேசிட்டா நான் கவலைப்பட போறேனா? குடுங்க நம்பர. வேண்டாம் விருப்பாக சேகர் சொல்ல தனியாக வந்தாள் அம்புஜம். டயல் செய்தாள். 2 ஆஸ்பத்திரிகளில் தேடி வெளியே வந்த ஜீவாவின் செல்போன் அழைக்க எடுத்தாள். யாரு? ஜீவாவா? ஆமா, நீங்க யாரு? உங்க பொண்ணு மிலி லால் பகதூர் ஆஸ்பத்திரியில இப்ப இருக்கா. உடனே வாங்க. ஜீவா பறந்தடித்து ஆட்டோவில் ஏறி விலாசம் சொன்னாள். 15 நிமிடங்களில் ஆஸ்பத்திரியை அடைந்து அறக்க பறக்க ஓடி வந்து ரிசப்ஷனை நெருங்க காரிடாரின் மறுகோடியில் சேகரின் தலை தெரிய ஓடி வந்தாள் ஜீவா. சேகரின் அருகில் நெருக்கமாக நின்றபடி அம்புஜம். இவள் தானா அவள்? இங்கு வந்துட்டாளா? இவளாலதான் என் மகளுக்கு இந்த நிலைமை. இவள வேண்டாம், இப்ப அதுக்கு நேரம் இல்ல. சேகரை நெருங்கிவிட்ட ஜீவா. என்னாச்சு மிலிக்கு? இப்ப எங்க இருக்கா சொல்லுங்க. சேகர் பேசவும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை. அம்புஜம் நெருங்கினாள்.
வாங்க ஜீவா, ஐசியூ வாசல்ல சத்தம் போட வேண்டாம். நான் அம்புஜம், உங்களுக்கு போன்ல தகவல் சொன்னதே நான் தான். ஓ, நீதானா அது? இங்கேயே வந்தாச்சா? அம்பு, அவகிட்ட நீங்க பேசி உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க, சொல்றத கேளுங்க. நீங்க இருங்க சேகர், நீங்க வாங்க ஜீவா. மிலிக்கு 12 மணி நேரம் கெடு வச்சாச்சு. ஐயோ, இப்படி வாங்க, ஒன்னும் ஆகாது, அவ பிழைச்சுப்பா, தைரியமா இருங்க. ஒன்ன மாதிரி ஆட்கள் இங்கேயே வந்துட்டா என் மகள் எப்படி பிழைப்பா? நீங்க என்ன பேசினாலும் தப்பு இல்ல, குழந்தை பிழைச்சு வரணும், அதுதான் முக்கியம். பிழைச்சாலும் உன் பேரத்தான சொல்லுவா, அதுக்கு அவ சாகிறதே மேல். அம்புஜம் ஆடி போனாள். அருகில் வந்த சேகர், பாத்தீங்களா அம்பு என்ன பேசுறான்னு? இப்பவும் இவளோட அகங்காரம் விடல. இருங்க சேகர், இது உங்க வீடு இல்ல, அசிங்கமா சண்டை போட்டுக்க. குழந்தையோட இந்த நிலைக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். ஒரே குழந்தைன்னா அது மேல உசுர வச்சீங்க, ஆனா அதோட உணர்வுகளை 2 பேருமே புரிஞ்சுக்கலையே. உங்க யுத்தம் தான் இப்பவும் உங்களுக்கு பெருசா இருக்கு. குழந்தைய இழந்துடக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாமா? எங்க குழந்தைய மீட்டுதா தெய்வமேன்னு 2 பேருமே ஒரே குரல்ல நடத்த போற கூட்டு பிரார்த்தனை தான் அவளை பிழைக்க வைக்கும். நீங்கெல்லாம் ஒரு அப்பா அம்மாவா? அப்படி சொல்லிக்கிற தகுதி உங்க 2 பேருக்கும் இருக்கா? இருவரும் ஆடி போக, அம்பு என் மேல தப்பு இல்ல சேகர் சொல்ல, என்ன தப்பு இல்ல? வீடு தேடி வந்த மனைவிய கை நீட்டி அடிச்ச நீங்க ஒரு புருஷனா இல்ல மனுஷனா? என்ன பேசுறீங்க அம்பு? அவ என்ன பேசினா தெரியுமா? சமையல் கட்டுல கத்து கொடுத்தவ பெட்ரூம்க்கு வரலையா, யார் அந்த வேசின்னு கேட்டா. அடிக்காம இருக்க முடியுமா அம்பு? சேகர், எந்த ஒரு மனைவிக்கும் தாம் புருஷன் அடுத்தவ கூட பழகிறது பிடிக்காது. யாரோ ஜீவாவை நல்லா ஏத்தி விட்டுருக்காங்க. உங்க மேல உள்ள கோபம் அதிகமாயிருக்கு, பேசிட்டாங்க, அதுக்காக அடிக்கிறதா? அத பார்த்த குழந்தையோட மனநிலை பலமா பாதிச்சிருக்கு. இனி இந்த வீட்ல என்ன நடக்குமோன்னு உள்ள கலவரமோண்டு நரம்பு மண்டலத்தையே நிலைக்குலைய வச்சிருக்கு. அதான் இந்த நிலைமை. இருவரும் பேசவில்லை. உங்க சண்டையால சொந்த ஈகோவ்ல அந்த குழந்தைய சுத்தமா 2 பேரும் மறந்துட்டீங்க. நான் மறக்கல அம்பு, அம்மாவை பார்த்துதான் அவ பயந்தா. நானா காரணம் இதுக்கு? யார் குற்றவாளி அம்பு? ஐயோ சேகர், ஜீவா மேல உங்க குற்றச்சாட்டை சுமத்துற காரணமா மிலி பிழைக்க போறாளா? அப்பா அம்மா எதிரும் புதிருமா நிக்கிற வரைக்கும் மிலி தெளியவே போறதில்ல. ஜீவா, இப்படி வாங்க. ஜீவாவை இழுத்து கொண்டு வந்தாள் அம்புஜம். நான் உடைச்சு பேசுவேன், நீங்க கோவப்பட்டாலும் எனக்கு கவலை இல்ல, நீங்க என் தங்கச்சி மாதிரி. ஜீவா நிமிர்ந்து பார்த்தாள். உங்க மகளை நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்க நினைச்சதுல தப்பு இல்ல, அதுக்காக அவளை போட்டு பிழியலாமா? குழந்தைகளை உச்சத்துக்கு கொண்டு போகவும் படிகள் இருக்கு. பெத்தவங்க 2 பேரும் அது கைய புடிச்சுக்கிட்டு மெதுவா படியேறி இருந்தா அது சுலபமா பதட்டை இல்லாம உச்சத்துக்கு வரும். இழுத்துக்கிட்டு போனா மூச்சு வாங்கும், தடுக்கிட்டு கீழே விழும். ஜீவா பேசவில்லை. 2 பேரும் சம்பாதிச்சுதான் வீடு, கார், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே. இத்தனை உழைப்பும் சேமிப்பும் யாருக்காக? அந்த குழந்தைக்காக. உங்க கையில ஆட்சி, நீங்க நடத்துற குடும்பம், உங்க அதிகாரம். சேகர் எதுலையாவது தலையிட்டதுண்டா? சொல்லு ஜீவா. நிமிர்ந்து பார்த்தாள். குழந்தைன்னு வரும்போது மட்டும் தாழ முடியாம தலைய விட்டுட்டார். ஆம்பளைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கோபம் வரும். அந்த நேரத்துல மனைவி தனிஞ்சு போக வேண்டாமா? சேகருக்கு ஒரு வெந்நீர் வைக்க கூட தெரியல, நீங்க அவரை வேலை செய்ய விடல. நான் பாராட்டுறேன். அதுவே பாதகமா போய் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அம்புன்னு ஆவேசப்பட்டார். கத்து கொடுத்தேன். ஜீவா பார்த்தாள். ஒரு தம்பி மாதிரி நினைச்சு பழகுனேன், சராசரி மனைவியா அவசரப்பட்டுட்டீங்களே. தம்பிக்கும் மேல ஒரு படி போய் குழந்தையா நினைச்சு அவருக்கு முதுகு வலி வந்து துடிச்சப்ப உடம்பு முழுக்க எண்ணெயை தடவி விட்டேன். அம்மா கைப்பட்டதால அந்தரங்கத்துல உணர்ச்சி வராது. அம்மா மார்புல ஒரு பிள்ளை சாஞ்ச காரணமா மனசு விகாரப்படாது ஜீவா. செக்ஸ் மட்டுமா இந்த உலகம்? உடம்ப தவிர வேற எதுவும் இல்லையா? படிச்ச நீங்களா இப்படி வாழ பிடிக்காத மரக்கட்டனா? ஒரு பெண் கைப்பட்ட காரணமா அவளை அடையணும்னு நினைக்கிற காமுகன் இல்ல உங்க புருஷன். நான் தப்பானவளா இருந்தா உங்க மகள் என்ன நேசிக்க மாட்டா. அவளும் வயசுக்கு வந்தாச்சு. தாய்க்கு போட்டியா வர்ற எவளையும் ஒரு நல்ல மகள் நேசிக்க மாட்டா, புரியுதா? ஜீவா கண்களை அகட்டி பார்த்தாள். என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் உங்க கூட நான் வரப்போறதில்ல. உங்க கோபம், வீம்பு, ஆவேசம், வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு சேகர் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, சரண்டர் ஆயிடுங்க. நீங்க 2 பேரும் பழையபடி மனசளவுல இணைஞ்சா நல்லது நடக்கும். உங்க ரத்தமும் நரம்புகளும் உடம்பும் மனசும் ஒன்றின காரணமா தான் மிலி பிறந்தா. இந்த இணைப்பு டெலிபதி மாதிரி.
அவளை போய் சேரும். மருத்துவத்தை விட இது உசத்தி. நான் சேகர் கிட்ட பேசுறேன். சேகரிடம் போய் அரை மணி நேரம் அம்புஜம் பேசினாள். சேகர் திரும்பி பார்த்தான். அம்புஜமே அவனை அழைத்து வந்தாள். சாரி ஜீவா, உன்னை நான் அடிச்சது தப்பு. என் எல்லா செயலுக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம குழந்தை பிழைக்கணும் ஜீவா. ஜீவா அவன் காலில் விழுந்து விட்டாள். அவளை அள்ளி தூக்கினான். என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு மனைவி எப்படியெல்லாம் இருக்க கூடாதோ அப்படியெல்லாம் நான் இருந்துட்டேன். அகங்காரம் காரணமா நான் அம்மாங்கிறதையே மறந்து போனேன். இப்ப அம்பு அக்கா என் கண்களை திறந்துட்டாங்க. உங்களை ஒரு நாளும் நான் இனிமே புண்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம மகள் பிழைக்கணும். அவன் மேல் சாய்ந்து கதற அவனும் அவளை இறுக அணைத்து உச்சந்தலையில் முத்தமிட்டு முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைக்க உள்ளே மிளியின் உடம்பில் அதிர்வு தெரிந்தது. தாய் தகப்பனின் மனம் சங்கமிக்க அது மகளுக்கு செய்தியாக உடம்பில் இறங்கியது. அந்த அதிர்வு கண்ட டாக்டரின் முகத்தில் புன்னகை பூத்தது. அடுத்த கட்ட சிகிச்சைகளை உடனே அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். அடுத்த ஒரு மணி நேரத்தில் டாக்டர்கள் இருவரும் வெளியே வர இவர்கள் ஓடி வர, உயிருக்கு ஆபத்து இல்லம்மா, உடம்புல எல்லா இயக்கமும் சரியா இருக்கு. நினைவு திரும்ப 2 மணி நேரம் ஆகலாம். இது ஒரு மருத்துவ அதிசயம். வந்த நேரம் இருந்த பிரச்சனைகளுக்கு உங்க மகள் பிழைச்சது அதிசயம். எங்க கையில எதுவும் இல்ல. கடவுள் உங்க பக்கம் இருக்கு. இனி கவனமா இருங்க. இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு கதறிவிட்டார்கள். கடவுள் நம்ம பக்கம்தான் ஜீவா. அந்த கடவுள் வேற யாரும் இல்லைங்க, அம்பு அக்காதான். என்ன ஜீவா நீங்க? ஆமா, சரியான நேரத்துல எங்க கண்களை திறந்தவங்க நீங்க தான். நாங்க வீம்புகளை கைவிட்டு பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டப்ப மிலி கண் திறந்துட்டா. அக்கா, இனி குடும்பத்துக்கு அவர்தான் தலைவர். நீங்க அவருக்கு பயிற்சி கொடுத்தாச்சு. வேண்டாம் ஜீவா, தனி தலைமை வேண்டாம். 2 பேரும் சேர்ந்தே நடத்துவோம். அக்கா, மிலி கண் முழிச்சதும் முதல்ல உள்ள நீங்க போங்க. அவகிட்ட மெதுவா பேசி அம்மா அப்பா இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஜீவா சொன்னபடி நடந்தது. அம்பு சகலமும் சொல்ல மிலியின் முகம் மலர்ந்து சிரிப்பு ஓட சேகர் ஜீவா ஜோடியாக உள்ளே வர ஆளுக்கு ஒரு பக்கம் குழந்தையை இருவரும் ஆக்கிரமித்து அவளை தடவி தந்து மெல்ல முத்தமிட மிலி எழுந்தே உட்கார்ந்து விட்டாள். கண் கலங்க அம்பு வெளியே வந்தாள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளை உன்னத நிலைக்கு வர வேண்டுமானால் உங்கள் ஒற்றுமையும் பாசமும் காதலும் கடைசி வரை ஆத்மார்த்தமாக நிறைந்து நிற்கட்டும். குடும்ப கதவுகள் என்றும் திறந்திருக்கட்டும். விவாகரத்துக்கள் இல்லாமல் போகட்டும்.